வணக்கம். அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் உங்களை வரவேற்கிறது. TNUSRB எஸ்ஐ எக்ஸாமுக்காக எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பீங்க. நம்ம தொடர்ச்சியாக ஹிஸ்ட்ரி கிளாஸஸ் பார்த்துட்டே இருக்கோம். இப்போ இந்த கிளாஸில் ஐஎன்எம்ல ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், தமிழ்நாட்டில் என்னென்ன கிளர்ச்சிகள்லாம் நடந்ததுன்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப மேலாட்டமாக தான் கேட்குறாங்க. ஓகேங்களா, இதுன்னு பொதுவாகவே ஏன்சியன் மெடிவல் மாடர்ன் இந்தியாவில் நீங்கள் பரவலாக படித்தா அதுலேருந்து வாட் இஸ் வாட் அது போல தான் கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ இந்த தொடக்க கால கிளர்ச்சிகளை பற்றி நம்ம பார்க்கும்பொழுது முக்கியமாக பாளையக்காரர்களுடைய கிளர்ச்சியை பற்றி நம்ம பார்க்கணும். அதை தாண்டி 1806 வேலூர் கோட்டையில நடந்த கிளர்ச்சியை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, வேலூர் ரிவோல்ட்னு நம்ம சொல்லுவோம். சரி, பாளையக்காரர்கள்லாம் யாரு சார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம டெல்லி சுல்தானேட் நம்ம பார்த்தோம். அதுல அலாவுதீன் கில்ஜியுடைய படைத்தளபதி மாலிக் கஃபூர் 1306 ஆரம்பிச்சு 1310 வரையும் சவுத் இந்தியாவை நோக்கி ஒரு படையெடுப்பு எடுத்திருப்பாரு. பிற்காலத்துல முகமது பின் துக்ளக்குடைய நிர்வாக சரியில்லாத காரணத்தினால என்ன பண்ணுவாங்கன்னா சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிங்டம் எல்லாமே தனக்கு தேவையான இண்டிபெண்டன்ஸை தானே அறிவிச்சிருப்பாங்க. அப்ப 1336 துங்கபத்ரா கிருஷ்ணா ரிவருக்கு சவுத் சைட்ல தென் பகுதியில ஒரு அரசு உருவாச்சு. அந்த அரசை விஜயநகர அரசுன்னு நம்ம சொல்லுவோம். விஜயநகர அரசுல ரொம்ப முக்கியமான ஒரு அரசர்னு நம்ம பார்த்தும் பொழுது கிருஷ்ணதேவராயர். அவருக்கான காலகட்டம் 1509 ஆரம்பிச்சு 1529 இந்த காலகட்டத்தில் தான் கிருஷ்ணதேவராயர் வாழ்ந்தாரு. அவர் பாபருக்கு சமகாலத்தவர் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, பாபருக்கு சமகாலத்தவர். இப்ப கிருஷ்ணதேவராயருடைய காலகட்டத்தில் 1529 அந்த டைம் பீரியட்ல என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா தன்னுடைய நிர்வாகத்தை டீசென்ட்ரலைஸ் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா, தன்னுடைய நிர்வாக பகுதிகள் எல்லாத்தையும் பகுதியா பிரிச்சு தனக்கு கீழே இருக்கக்கூடிய படை தளபதிக்கு பிரிச்சு கொடுத்திருப்பாரு. அந்த படை தளபதிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நிலத்தை கரெக்டா யூஸ் பண்ணி அது மூலமா வரக்கூடிய வருவாயை தன்னுடைய படையை கவனிக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப ஒரு படை தளபதி கிட்ட நிலம் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட படைகளும் இருக்கும். அந்த படைகளுக்கான நிர்வாக செலவை அந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய வருமானம் மூலமா பார்த்துப்பாங்க. இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டை அரசருக்கு வரியா கட்டுவாங்க. அரசர் எங்கேயாவது போருக்கு போறாங்க அப்படின்னா அப்ப படையை அனுப்பி யூஸ்ஃபுல்லா ஹெல்ப் பண்ணணும். ஓகேங்களா, அப்ப இந்த சிஸ்டத்துக்கு பேரு என்ன அப்படின்னா நாயன்கரா மெத்தட்னு சொல்லுவோம். ஓகேங்களா, நாயன்கரா மெத்தட்னு சொல்லுவோம். ஓகேங்களா, சோ குமார கம்பண்ணா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா மதுரையை நோக்கி படையெடுத்து மதுரையை பிடிச்சிருப்பாரு. ஓகேங்களா, அப்ப தமிழ்நாட்டிலயுமே நாயக்கர்கள் ஆட்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆட்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப நாயக்கர்கள்னா வேற யாருமே இல்ல, விஜயநகர பேரரசுக்கு கீழே நாயன்கரா மெத்தடு கீழே தலைவர்கள் இருக்காங்க, படை தலைவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நிலம் கொடுத்து ஆட்சி செய்யறாங்க, டீசென்ட்ரலைஸ் பண்றாங்க. அந்த மெத்தடுக்கு பேரு நாயன்கரா மெத்தட். அப்ப தமிழ்நாட்டிலையும் நாயக்கர்கள் இருக்காங்க. இதுதான் ஒரு முன்னோட்டம் நம்ம சொல்லலாம். அப்ப தமிழ்நாட்டுல நாயக்கர்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டுல இந்த பாலிகர்னா என்ன, பாளையக்காரர்கள்லாம் என்னன்னா அந்த நாயக்கர்கள் தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளை மறுபடியும் பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளை பிரிச்சு அதுக்கு ஒரு தலைவர்களை போடுறாங்க. அதுதான் பாளையக்காரர் மெத்தட்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்ப பாளையக்காரர் மெத்தட், நாயக்கர் மெத்தட் இதெல்லாமே ஒண்ணுதான். தனக்கு கீழே இருக்கக்கூடிய படை தளபதிக்கு நிலத்தை கொடுத்து அதுல விவசாயம் பண்ண வைக்கிறது, பிளஸ் அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சு தன்னுடைய படையை கவனிக்க வைக்கிறது. ஓகேங்களா, சோ 1529 விஸ்வநாத நாயக்கர் தமிழ்நாட்டுல என்ன பண்றாரு, விஸ்வநாத நாயக்கர் தான் அவருடைய மந்திரி அரியநாதர். இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் தமிழ்நாட்டுல பாளையக்காரர் மெத்தடை உருவாக்குறாங்க. 1529 கிருஷ்ணதேவராயருடைய கடைசி காலகட்டத்துல தமிழ்நாட்டுல இந்த மெத்தட் ஃபார்ம் ஆகுது. அப்ப தமிழ்நாட்டுல மதுரையை மையமா கொண்ட இந்த விஜயநகர பேரரசு அல்லது இந்த நாயக்கர்கள் அரசு 72 பாளையமா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, 72 பாளையங்களா பிரிக்கிறாங்க. இதுல இருந்து 60 தலைமுறைக்கு, ஓகேங்களா, 60 தலைமுறைக்கு அந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்க அந்த பாளையக்காரர்கள் தான் அப்படின்னு ஒரு வாய்வழி செய்தி இருக்கு. ஓகேங்களா, இப்ப பாப்போம். அப்ப தமிழ்நாட்டுல எப்படி பாளையங்கள் உருவாகுதுன்றத நம்ம பார்த்தாச்சு. 72 பாளையங்கள் இருக்குன்னு பாக்குறோம். இந்த பாளையங்களை கிழக்கு பாளையம், மேற்கு பாளையம் சொல்லிட்டு ரெண்டா கேட்டகரி பண்றோம். அப்ப மதுரைக்கு கிழக்கு சைடுல இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டினுடைய கிழக்கு சைடுல இருக்கக்கூடிய பாளையங்கள் எல்லாம் கிழக்கு பாளையங்கள், அதுக்கு மேற்கு சைடுல இருக்கக்கூடிய பாளையங்கள்லாம் மேற்கு பாளையங்கள். அப்ப பாருங்க, கிழக்கில் அமையப்பெற்ற பாளையங்கள் சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி, இதெல்லாம் கிழக்குல அமையக்கூடிய பாளையங்கள். மேற்குல அமையக்கூடிய பாளையங்கள் பாருங்க, ஊத்துமலை, தலைவன்கோட்டை, நடுவன்குறிச்சி, சிங்கப்பட்டி, சேத்தூர், ஓகேங்களா, நெற்கட்டும் சேவல், இதெல்லாம் மேற்கு பாளையங்கள் சொல்லுவோம். ஓகேங்களா, அப்ப நிலங்கள் எல்லாம் தனித்தனியா சின்ன சின்னதா பிரியுது. இது எல்லாத்துக்குமே தலைவர்களா யார் இருப்பாங்க அப்படின்னா விஜயநகர பேரரசை சார்ந்த ஒரு அரசன் தான் தலைவரா இருக்காரு. ஓகேங்களா, இந்த எல்லா பாளையக்காரர்களுக்கும் அவர் தான் அரசரா இருக்காரு, தலைவரா இருக்காரு. ஓகேங்களா,
சோ 1529 ஆரம்பிக்கக்கூடிய இந்த மெத்தடு 1750 வரையும் ஸ்மூத்தா போயிட்டே இருக்கு. ஓகேங்களா, 1529 ஆரம்பிக்கக்கூடிய இந்த மெத்தட் 1750 வரையும் ஸ்மூத்தா போகுது. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா, தமிழ்நாட்டுல இந்த நாயக்கர்களை வந்து ஒழிச்சிட்டு ஆற்காடு நவாப் வந்து தலைமை இருக்கிறாரு. இப்ப ஆற்காடு நவாப்புக்கு கீழே அத்தனை பாளையக்காரர்களும் வந்து இருக்காங்க. அப்ப இத்தனை நாளா வந்து வரி கட்டினாங்க இல்லையா, இத்தனை நாளா தங்கள் இனத்தை சார்ந்த ஒரு தலைவனுக்கு, விஜயநகர பேரரசை சார்ந்த ஒரு தலைவனுக்கு வந்து இவங்க எல்லாருமே வந்து வரி கட்டினாங்க. இப்ப ஆற்காடு நவாப்புக்கு வந்து வரி கட்டக்கூடிய ஒரு சூழல் வந்து நடக்குது. இப்ப 1750 காலகட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆற்காடு நவாப்புடைய ஃபேமிலிக்குள்ள வந்து ஒரு ப்ராப்ளம் நடக்குது. ஓகேங்களா, ஃபேமிலிக்குள்ள ஒரு ப்ராப்ளம் நடக்குது. இப்ப ஆற்காடு நவாப் ஒரு சைடு இருக்காரு, சந்தா சாஹிப் சொல்லக்கூடிய அவருடைய மருமகன் வந்து இன்னொரு சைடு இருக்காங்க. அப்ப ஃபேமிலி ப்ராப்ளம் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப யூரோப்பியர்கள் எல்லாமே வந்து இந்தியாக்குள்ள இருக்காங்க இல்லையா, அப்ப ஆற்காடு நவாப் சார்பா வந்து ஆங்கிலேயர்கள் வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஓகேங்களா, பிரிட்டிஷ்காரங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க, சந்தா சாஹிப்புக்கு வந்து பிரெஞ்சுக்காரங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க. கடைசியில் ஆற்காடு நவாப் தான் வந்து ஜெயிக்கிறாரு. இப்ப ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகுது. ஓகேங்களா, எந்த சூழலையுமே ஆங்கிலேயர்களுக்கு ஆற்காடு நவாப் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும், டாக்ஸ் வசூல் பண்றதுல ஆரம்பிச்சு எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, இங்கிலீஷ்காரங்களும் ஆற்காடு நவாப்புக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஓகேங்களா, அப்ப அந்த ஃபேமிலி சண்டையில கடைசியில வந்து வின் பண்றது யாருன்னா ஆற்காடு நவாப் தான் வந்து வின் பண்றாரு. ஓகேங்களா, சோ அவருக்கு ஹெல்ப் பண்றது யாருன்னா பிரிட்டிஷ்காரங்க. சரி, இது ஒரு சைடு இருக்கு. இப்ப 1750 டாக்ஸ் வந்து எல்லா பாளையக்காரர்களும் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஆற்காடு நவாப்புக்கு வந்து கொடுக்கணும். ஓகேங்களா, ஆற்காடு நவாப்புக்கு வந்து கொடுக்கணும். இப்ப ஆற்காடு நவாப் கிட்ட சில பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா டாக்ஸ் கொடுக்க மறுக்கிறாங்க. நான் ஏன் டாக்ஸ் கொடுக்கணும், நாங்கெல்லாம் விஜயநகர பேரரசுக்கு கீழே இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள், விஜயநகர பேரரசு இல்லைன்றப்ப நாங்க எங்க பகுதியில நாங்களே வந்து ரூல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளர்ச்சி பண்றாங்க, டாக்ஸ் கொடுக்க முடியாதுன்றாங்க. ஆற்காடு நவாப்புக்கு யார் சப்போர்ட் பண்றா, ஆங்கிலேயர்கள் வந்து சப்போர்ட் பண்றாங்க, பிரிட்டிஷ்காரங்க சப்போர்ட் பண்றாங்க. ஓகேங்களா, பிரிட்டிஷ்காரங்க சப்போர்ட் பண்றாங்க. இப்ப டாக்ஸ் கொடுக்க முடியாத இடத்துல எல்லாம் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வார் வந்து தொடுக்குறாங்க, போர் தொடுக்குறாங்க. இந்த போர் தான் பாளையக்காரர்கள் கிளர்ச்சின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, இந்த போரை தான் நம்ம என்ன சொல்றோம், பாளையக்காரர்கள் கிளர்ச்சி. இதுல முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது பூலித்தேவர். ஓகேங்களா, பூலித்தேவருடைய புரட்சி நம்ம பார்க்கணும். புரட்சிக்கான காலகட்டம் தான் வந்து ரொம்ப முக்கியம். 1755 ஆரம்பிச்சு 1767 வரையும் இவருடைய புரட்சிக்கான காலகட்டத்தை நம்ம சொல்லலாம். ஆனா புத்தகத்தின் அடிப்படையில முதல்ல ஆங்கிலேயர்களுக்கு எதிராகவும் ஆற்காடு நவாப்புக்கு எதிராகவும் வரி கட்ட மறுத்த ஒரு பாளையக்காரர்னா பூலித்தேவர் தான். இவருக்கும் முன்னாடி வந்து ஒரு வீரர் வந்து இருக்காரு, அவர் அழகுமுத்துக்கோன் சொல்லுவோம். ஓகேங்களா, அழகுமுத்துக்கோன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, என்னுடைய பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய வரியை நான் ஏன் வந்து ஆங்கிலேயருக்கு கொடுக்கணும், நான் கொடுக்க முடியாதுன்றாரு. இப்ப வரி கட்ட முடியுமா முடியாதான்னு கேட்கும் பொழுது கட்டவே முடியாதுன்றாங்க. அவருடைய கையை வெட்டுறாங்க, காலை வெட்டுறாங்க, கை காலில் ரத்தம் ஒழுகக்கூடிய சூழல்ல கூட நான் என்னால வந்து வரி கட்ட முடியாதுன்றாங்க. ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா பீரங்கியுடைய முகப்பு வாயில வச்சு கட்டி அவர் வந்து கொன்னுடுறாங்க. அவரோட சேர்த்து 6 தளபதிகளை வந்து கொல்லுவாங்க. அந்த சூழலையும் நான் ஆங்கிலேயனுக்கு வரி கட்ட மாட்டேன். ஓகேங்களா, இப்ப ஆங்கிலேயர்களுக்கு இந்த வரி மட்டுமே பிரச்சனை இல்ல, மக்கள் எல்லாரும் எதிர்க்கிறாங்க இல்லையா, எங்க இருந்து இவங்களுக்கு இந்த துணிவு வந்தது, அதுவும் இங்க வந்து பிரச்சனையா இருக்கு. அழகுமுத்துக்கோனை அப்படிதான் வந்து கொன்னாங்க. ஓகேங்களா, அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம பூலித்தேவரும் வந்து நான் வரி கட்ட மாட்டேன்றாரு. இவர் வந்து மேற்கு பாளையத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா, நெற்கட்டும் சேவல் மேற்கு பாளையத்துல இருக்கக்கூடிய மற்ற மன்னர்கள் எல்லாருமே பூலித்தேவனுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஓகேங்களா, அப்ப பூலித்தேவர் ஆங்கிலேயரை வந்து ஒரு 4 வாட்டி வந்து எதிர்கொள்கிறார். 4 போர்ல வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து ஃபேஸ் பண்றாரு. ஓகேங்களா, பூலித்தேவன். ஓகேங்களா, இதுல முதல் போர் நம்ம பார்க்கலாம். முதல் போர்ல பூலித்தேவன் யார வந்து ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா கர்னல் ஹெரான் யாரு அப்படின்னா பிரிட்டிஷோடைய படைத்தளபதி. ஓகேங்களா, படைத்தளபதி, கம்பெனியுடைய படைத்தளபதி. இப்ப இவருக்கு ஹெல்ப் பண்ண யார் வராங்க அப்படின்னா இந்த மாவூஸ் கான் சொல்லுவோம். ஓகேங்களா, ஹெல்ப் பண்றதுக்கு யார் வருவாங்க அப்படின்னா அந்த ஆற்காடு நவாப் இருக்காரு இல்லையா, அந்த ஆற்காடு நவாப்புடைய சகோதரர் மாபூஸ் கான். அவரும் வந்து என்ன பண்றாரு, ஆற்காடு நவாப்புடைய சகோதரர் மாபூஸ் கானும் ஹெரானும் சேர்ந்து யார அட்டாக் பண்ண வராங்க, நம்மளுடைய பூலித்தேவரை அட்டாக் பண்ண வராங்க. அவங்க முதல்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பகுதியை வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையும் நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வரணும். அப்ப மதுரையை வந்து கேப்சர் பண்றாங்க, மதுரையை வந்து தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வராங்க. சரி, இப்ப பூலித்தேவர் இருக்கக்கூடிய அந்த நெற்கட்டும் சேவலுக்கு வந்து வார் தொடுக்கலாமா, போர் தொடுக்கலாமான்னு வந்து பாக்குறாங்க. ஆனா போர் தொடுக்க முடியல. ஏன் அப்படின்னா பூலித்தேவருடைய வீரம் வந்து எல்லாருக்கும் வந்து தெரியும். ஓகேங்களா, அவர் கண்டிப்பா வந்து வார்ல இருந்தார் அப்படின்னா எல்லாரையும் வந்து கொன்னுடுவாரு, அவருடைய முழு வீரமும் வந்து வெளிப்படும். அப்ப இந்த அலெக்சாண்டர் ஹெரான் என்றவர் என்ன பண்றாரு அப்படின்னா எனக்கு பீரங்கி படை வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. என்னது, எனக்கு வந்து பீரங்கி படை வேணும், அப்படி பீரங்கி படை இல்லாம வந்து என்னால வந்து போக முடியாதுன்றாரு. ஓகேங்களா, இப்ப இந்த காலகட்டத்துல என்ன ஆகும் அப்படின்னா கர்நாடக போர்கள், பிரெஞ்சுக்காரங்களுக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் இடையில வந்து சண்டை நடந்துட்டே இருக்கும். அப்ப முழு பீரங்கியும் வந்து அங்க இருக்கும்.
ஓகேங்களா. பீரங்கி படையெல்லாம் அங்க இருக்கும். அப்ப அலெக்சாண்டர் பீரங்கி படை இல்லாம நான் கண்டிப்பா வந்து பூலித்தேவனுடைய எல்லைக்குள்ள நான் போக மாட்டேன் அப்படின்றாரு. சோ ஒரு சின்ன பாளையக்காரரை எதிர்க்க உனக்கு வந்து பீரங்கியா, கண்டிப்பா நீங்க போயே ஆகணும்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் வந்து போர்ஸ் பண்றாங்க. இல்ல போக மாட்டேன், அப்ப வேலையை விட்டு போங்கப்பான்றாங்க. வேலையை விட்டு போயிடுவார். ஓகேங்களா. அப்ப முதல் போர் பூலித்தேவனை பார்க்காமலே அலெக்சாண்டர் வெளியே போயாச்சு. பீரங்கி இல்லாம பூலித்தேவனை என்னால சந்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே போயாச்சு. ஓகேங்களா. அடுத்தது இந்த மாபூஸ் கான கிட்ட கேக்குறாங்க, ஓகே நீங்க வந்து போய் அட்டாக் பண்ணுங்க, அவர் தான் வரி கட்ட மாட்டேன்றாரு இல்லையா. ஆற்காடு நவாப்புடைய தம்பி மாபூஸ் கானுக்கு வந்து முழு போர்ஸையும் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஆற்காடு நவாப்புக்கான போர்ஸ் வந்து 600 படை வீரர்கள், ஆங்கிலேயர்கள் ஒரு 1000 படை வீரர்கள் வந்து கொடுக்குறாங்க. அந்த போர் வந்து எங்க நடக்குது அப்படின்னா களக்காடுன்ற பகுதியில வந்து நடக்குது. ஓகேங்களா. இந்த நேரத்துல பூலித்தேவனுக்கு முழுசா சப்போர்ட் பண்றது திருவிதாங்கூர் சமஸ்தானம். அங்க இருக்கக்கூடிய அரசர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 2000 வீரர்களை வந்து அனுப்பி இவருக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. இறுதியில இந்த போர்லயும் ஜெயிக்கிறது யாரு அப்படின்னா நம்மளுடைய பூலித்தேவன் தான் வந்து ஜெயிக்கிறாரு. அந்த அளவு வீரமான ஒரு ஆள் தான் பூலித்தேவர். ஓகேங்களா. இப்ப அடுத்தது பார்க்கும் பொழுது ஓகே, ஒரு இந்தியனால மட்டும்தான் வந்து அடிக்க முடியும். வீர சிவாஜிய ஜெயிஸ்டர் கானால ஒன்னும் பண்ண முடியல, அப்சல் கானால ஒன்னும் பண்ண முடியல. ஓகேங்களா. அப்ப ஒரு இஸ்லாமிக் அல்லது அரேபியர்களால எதுவுமே வந்து இந்தியரை வந்து பண்ண முடியலன்னு சோ ஹிந்து மன்னனை அழிக்கிறதுக்கு ஒரு ஹிந்து மன்னனையே வந்து ரெடி பண்றாங்க. ஓகேங்களா. அதை நம்ம வந்து பார்த்தோம், மராத்தியர்களுடைய சாப்டர்ல வந்து பார்த்தோம். அதே போலதான் வந்து இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பூலித்தேவனை அடிக்கணும் அப்படின்னா யூசுப் கான் அல்லது மருதநாயக்கம் சொல்லக்கூடிய கான் சாஹிப் யூசுப் கானை வந்து வர வைக்கிறாங்க. யூசுப் கான் வேற யாருமே இல்ல, முதல்ல வந்து பிரெஞ்சு படையில வேலை செஞ்ச ஒரு படை வீரர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பிற்காலத்துல வந்து ஆங்கிலேயர்களுக்காக பிரிட்டிஷ்காரர்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு படை வீரரா இருந்தாரு. அப்ப யூசுப் கானை கூப்பிடுறாங்க, அவங்களுடைய தலைமையில வந்து படையை வந்து அனுப்புறாங்க. யாரை எதிர்கொள்ள? பூலித்தேவனை எதிர்கொள்ள. அது நடக்கக்கூடிய பீரியட் பாத்தீங்கன்னா 1760 அந்த காலகட்டங்கள்ல நடக்கும். ஓகேங்களா. 1760 காலகட்டங்கள்ல நடக்கும். அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, நம்முடைய யூசுப் கானும் எனக்கு வந்து பீரங்கி படை வந்து வேணும், பீரங்கி படை இருந்தா மட்டும்தான் என்னால வந்து பூலித்தேவனை வந்து எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பீரங்கி படை எல்லாமே வந்து ரெடியா இருக்கு. 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. யாரு? பூலித்தேவனும் யூசுப் கானும் நல்லா வந்து அடிச்சுக்கிறாங்க. அதுல வந்து இவருக்கான படைபலம் வந்து அதிகமா இருக்கு, யூசுப் கானுக்கான படைபலம் வந்து அதிகமா இருக்கு. கடைசியில வந்து இந்த போர்ல வந்து வெற்றி கொள்றது யாரு அப்படின்னா யூசுப் கான் என்று அழைக்கக்கூடிய மருதநாயக்கம் தான் வெற்றி கொள்றாரு. பூலித்தேவன் வந்து தப்பிச்சு போயிடுறாரு. ஓகேங்களா. 2 மதம் பிடிச்ச யானைகளை அடிச்சுக்கிட்டா எப்படி இருக்குமோ அது போல இந்த போர் வந்து நடக்குது. கடைசியில வந்து ஜெயிக்கிறது யாரு அப்படின்னா யூசுப் கான் அல்லது மருதநாயக்கம். ஓகேங்களா. அவர் வந்து ராம்நாடு பகுதியை சேர்ந்தவர், பிற்காலத்துல வந்து இஸ்லாம் மதத்துக்கு மாறின ஒரு ஹிந்து. ஓகேங்களா. சோ இவர் வந்து பிரெஞ்சு ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ்காரங்க 2 பேருக்கிட்டையும் வந்து மாறி மாறி வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்ப என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இந்த வீரமிக்க ஒரு படை தலைவனை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பகுதியுடைய ஆளுநரா நியமிக்கிறாங்க. ஓகேங்களா. அவரு கீழே எந்தெந்த பகுதிகள்லாம் வருதுன்றத பாருங்க. அவரு கீழே முழுக்க நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர் இந்த கோட்டையெல்லாம் கைப்பற்றாரு. முழுக்க அந்த மேற்கு பாளையங்கள்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதி யூசுப் கானுடைய தலைமைக்கு கீழே வருது. யூசுப் கானுடைய தலைமைக்கு கீழே வருது. நம்ம முதல்ல நம்ம சொன்னோம் இல்லையா, அழகுமுத்துக்கோன் என்ற ஒரு முதல் பாளையக்காரர் தான் வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து வந்து என்னால வரி கட்ட முடியாதுன்னு சொல்றாரு. அழகுமுத்துக்கோனுடைய கைகள் கால்கள் எல்லாத்தையும் வந்து துண்டாக்குனாங்க, பீரங்கி வச்சு அடிச்சாங்க. அதை வந்து ஆங்கிலேயர்கள் டைரக்டா பண்ணல, அப்பவும் யூஸ் பண்ணது மருதநாயகத்தை தான் வந்து யூஸ் பண்ணாங்க. ஓகேங்களா. இப்ப மருதநாயகம் ஸ்டார்டிங் பீரியட்ல இந்த படைகளுக்கே வந்து ஆங்கிலேயர்களுக்கே வந்து வேலை செஞ்சிருக்காருன்றத நம்ம பார்த்தோம். இப்ப ஆங்கிலேயர்களே வந்து ஒரு பதவியை கொடுத்து அங்கேயே ஆளுநரா இருன்னு சொல்றாங்க. அப்ப ஆளுநரா இருக்கும் பொழுது மக்களா வந்து அவர் பழகுறாரு. நிறைய கோயில் நிலங்களை வந்து கொள்ளையர்கள் வந்து எடுத்து ஆக்கிரமிக்கிறாங்கன்றதுக்காக அந்த கோயில் நிலங்கள் எல்லாத்தையும் வந்து மீட்கிறாரு. அவர் இஸ்லாமியரா இருந்தாலும் கோயில் நிலங்களை வந்து மீட்கிறாரு, கோயில்களுக்கு தானம் கொடுக்கிறாரு, விவசாயிகளுடைய கஷ்டத்தை வந்து புரிஞ்சு நடக்கிறாரு. 1760 ஆரம்பிச்சு 63 வரையும். ஓகேங்களா. 1760 ஆரம்பிச்சு 63 வரையும் முழுக்க மக்களோட மக்களா வந்து பழகுறாரு. மக்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. அப்ப தெரியும் போதுதான் தெரியுது, அப்ப பாளையக்காரர்கள் வந்து முழுக்க மக்களை வந்து நல்வழிப்படுத்தி அவங்க கிட்ட இருந்து டாக்ஸை வசூல் பண்ணி அந்த டாக்ஸ் மூலியமா நல்லது வந்து மக்களுக்கே வந்து ரிட்டர்ன் பண்றாங்க. நல்ல செயல்களை வந்து மக்களுக்கே வந்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தேவையான நீர்ப்பாசன வசதியில் ஆரம்பிச்சு எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. பட் ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டாக்ஸ் எல்லாத்தையும் வாரிட்டு போயிட்டு இங்கிலாந்துக்கு வந்து அனுப்பிடுறாங்க. மக்களுக்கு தேவையான எந்த வசதியும் வந்து பண்றது இல்ல. இதெல்லாம் கொஞ்சமா யூசுப் கானுக்கு வந்து புரியுது. அப்ப மக்கள் தான் வந்து முக்கியம், பாளையக்காரர்கள் எல்லாம் கரெக்டானவங்க தான், அவங்க நம்ம தன்னுடைய மன்னனுக்கு கொடுக்கும் பொழுது மன்னன் வந்து ரிட்டர்ன் பண்ணுவாரு, விழா காலங்கள்ல வந்து மக்களுக்கு செய்வாரு, மக்களுடைய விவசாயத்துக்கு ஏதாவது வந்து பொருள் கொடுப்பாரு. ஆனா ஆங்கிலேயருக்கு கொடுக்கும்போது ஒண்ணுமே இல்ல அப்படின்றத உணர்றாரு. அப்ப பாளையக்காரர்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், அது போல வந்து தீர்மானம் வந்து எடுக்கிறாரு. பாளையக்காரர்களோட ஒண்ணு சேர்ந்து ஆங்கிலேயர்களை வந்து எதிர்ப்போம்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுக்கிறாரு. யாரு? நம்மளுடைய மருதநாயக்கம்.
இப்ப எடுக்கும்போது சும்மா விடுவாங்களா? ஒவ்வொரு கதையிலையும் துரோகிகள் வருவாங்க இல்லையா? இப்ப மருதநாயகத்துக்கும் துரோகிகள் வந்து இருக்காங்க. அந்த மருதநாயகத்துடைய படை வீரர்ல ஒரு ஆள் வந்து என்ன பண்றாங்க, இந்த தகவலை வந்து ஆங்கிலேயருக்கு கடத்துறாங்க. கடைசியில வந்து என்ன பண்றாங்க, மருதநாயகத்தை தூக்குல வந்து போடுறாங்க. அதை போடக்கூடிய நிகழ்வு வந்து ரொம்ப சுவாரஸ்யமா வந்து இருக்கும். மருதநாயகம் ஆயுதம் இல்லாத ஒரு நேரத்துலதான் வந்து மருதநாயகத்தை வந்து அரெஸ்ட் பண்ண முடியும், யூசுப் கான் அரெஸ்ட் பண்ண முடியும். ஆயுதம் இல்லாம எப்ப இருப்பாரு? கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ணும் பொழுது மட்டும்தான் இருப்பாரு. அப்ப கடவுளை நோக்கி தொழுகும் பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னா, பின்னாடி இருந்து அவரை அடிச்சு அவரை முழுக்க வந்து சங்கிலியால கட்டி தூக்கு மரத்துல வந்து ஏத்துறாங்க. கழுவேற்றும் பொழுது தூக்குல வந்து ஏத்தும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, 2 வாட்டி வந்து அந்த கயிறு வந்து அவிழ்ந்து விழுந்துரும். 2 வாட்டி வந்து அவிழ்ந்து விழுந்துரும். ஆங்கிலேயர்கள் பார்ப்பாங்க, அப்படியே மிரட்சியா வந்து பார்ப்பாங்க, என்ன மனுஷன் அவன் அப்படின்னு. அப்ப ஒண்ணுமே வேற வழியே தெரியல. ஓகேங்களா? கேரளாவை சேர்ந்த வர்மக்கலை தெரிஞ்சவங்களை எல்லாரையும் கூப்பிட்டு யூசுப் கானுடைய உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகளையும் செயல் இருக்கக்கூடிய அத்தனை வர்ம புலிகளையும் வந்து யூஸ் பண்றாங்க. வர்மக்கலை யூஸ் பண்ணி யூசுப் கான உடம்பு முழுக்க செயல் இருக்க வச்சுதான் தூக்குல வந்து போடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் கூட அவர் உடம்புல உயிர் இருக்கா இல்லையான்னு தொட பயப்படுறாங்க. சரி, தொட்டு பாக்குறாங்க, உயிர் இல்ல. இவர் தான் மாயாவத்தை தெரிஞ்சவராச்சே, மறுபடியும் உயிர் வந்தா என்ன ஆகுறது? வெட்டுங்க, உடம்பு ஃபுல்லாத்தையும் செதைச்சிட்டாங்க, கை கால் எல்லாத்தையும் வெட்டி அங்கங்க போட்டு புதைச்சி அப்படி பண்றாங்க. அப்ப ஆரம்பத்துல ஆங்கிலேயர்களுக்காக வேலை செஞ்ச இவரே பிற்காலத்துல நம்ம தாய் மண்ணு மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, ஆங்கிலேயர்களுக்கு இனிமே வேலை செய்யக்கூடாதுன்னு திருந்துறப்ப ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இவரையும் கொண்டுடுறாங்க. ஓகேங்களா? இவர் இறந்ததுக்கு அப்புறம் பூலித்தேவர் வந்து என்ன பண்ணுவாரு, மறுபடியும் இங்க வந்து ஆட்சி பண்ணுவாரு, தன்னுடைய பகுதியை வந்து மறுபடியும் வந்து மீட்பார். ஓகேங்களா? சோ கடைசியில பூலித்தேவர் வந்து என்ன மறுபடியும் வருவாரு. அவர் வந்து ஒரு 3 வருஷம் வந்து ரூல் பண்ணுவாரு. 1764 யூசுப் கான் இறந்ததுக்கு அப்புறமா 1767 வரையும் ஒரு 3 வருஷம் அந்த பகுதியை வந்து ரூல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த டைம் பீரியட் எல்லாமே வந்து ஆங்கிலேயர்கள் வந்து சும்மா விட்டாங்களான்னு கேட்டா, ஆங்கிலேயர்கள் வந்து 3rd கர்நாடிக் வார்னு சொல்லுவோம். ஓகேங்களா? 3வது கர்நாடக போர்ல வந்து பிஸியா இருந்ததுனால வந்து ஃப்ரீயா விட்டாங்க. அந்த வார் எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லா பீரங்கிய ஒண்ணு சேர்த்து கேப்டன் கேம்பலுடைய தலைமையில வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பூலித்தேவரை வந்து அடிக்கிறாங்க. கடைசியில வந்து பூலித்தேவருக்கு என்ன ஆச்சுன்னே சொல்லல. ஓகேங்களா? அப்ப மொத்தமா முதல் ஆங்கிலேயர்களுக்கு வரி கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி எதிர்த்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பூலித்தேவர் தான். பூலித்தேவரை யூசுப் கானை வச்சுதான் அடிக்கிறாங்க. பிற்காலத்துல யூசுப் கானும் சாகடிக்கப்படுகிறாரு, நம்மளுக்கு பூலித்தேவனும் வந்து கொல்லப்படுறாரு. ஓகேங்களா? அதுதான் முதல் போர்னு நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? 1750 காலகட்டங்கள்ல நடக்கக்கூடிய போர். இதுல ஒண்டி வீரனை பத்தி நம்ம பார்த்தாகணும். ஒண்டி வீரனை பத்தி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒண்டி வீரன் எனக்கூடிய மாபெரும் வீரன் யாருடைய தளபதியா வந்து இருந்தாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுடைய பூலித்தேவனுடைய தளபதியா இருப்பார். அதுல ஒரு படைப்பிரிவுக்கு தளபதியா வந்து இருப்பார். அவருடைய கைகள் துண்டாக்கப்பட்ட நிலையில கூட ஒரு 25-30 பேரை வந்து கொண்டு இருப்பாரு. அதையும் வந்து பெருமையா வந்து பேசியிருப்பாரு. என் கை இழந்தது வந்து பெருசு இல்ல, அதுக்கு கூலியா 20 பேருடைய தலையை நான் வெட்டினேன் இல்லையா, அதுதான் பெருசு, அதுதான் தம்முடைய தாய்மண்ணுக்கு வந்து நான் கொடுக்கக்கூடிய வணக்கம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அப்ப பார்க்கும்பொழுது முதல் தலைவனா பூலித்தேவனை வந்து நம்ம பாக்குறோம். 2வது பார்க்கும்பொழுது நம்மளுடைய வேலு நாச்சியாரை பத்தி நம்ம பார்க்கணும். 1730 இவர் வந்து ராமநாதபுரத்துக்கு பிறக்கக்கூடிய ஒரே ஒரு பெண் குழந்தை தான் நம்மளுடைய வேலு நாச்சியார். பெண் குழந்தையா வளர்க்கல, ஆண்களுக்கு தேவையான அத்தனை கருவிகளும் அத்தனை போர்க்கலைகளும் இந்த பெண் குழந்தைக்கு வந்து கத்துக் கொடுத்து வளர்க்குறாங்க. மொழிகளையும் வந்து அபாரம். ஓகேங்களா? அத்தனை மொழியும் தெரிஞ்சு, ஓகேங்களா, ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது எல்லா மொழியும் வந்து தெரியுது. வில் பயிற்சி, வால் பயிற்சி, குதிரை ஏற்றம், மரப்போர், அத்தனை பயிற்சியை வந்து கொடுக்குறாங்க. ஒரு ஆணுக்கு நிகரா வந்து வளர்க்குறாங்க. 16 வயசுல நம்மளுடைய வேலு நாச்சியார சிவகங்கை மன்னன் முத்துவடுகநாதனுக்கு வந்து என்ன பண்றாங்க, மனமுறிச்சு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? முத்துவடுகநாதர் சிவகங்கை, ஓகேங்களா, ராமநாதபுர இளவரசியை வந்து என்ன பண்றாங்க, சிவகங்கை மன்னனுக்கு வந்து மனமுடிச்சு கொடுக்குறாங்க. இவங்களுடைய இல்லற வாழ்க்கைக்கு சாட்சியா வெள்ளச்சி நாச்சியார்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தை வந்து பிறக்கிறாங்க. அந்த வெள்ளச்சி நாச்சியார் பெண் குழந்தை. ஓகேங்களா? அப்ப ஆங்கிலேயர்கள் வந்து யோசிக்கிறாங்க, எங்க சிவகங்கை மேல கண்ணு போகுது, அங்க இருக்கக்கூடிய அரசன் முத்துவடுகநாதனுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை தான், எதுக்கு அந்த பகுதி நம்மளே வந்து எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஓகேங்களா? பிளான் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா 1772 கர்னல் பாஞ்சோர் அவருடைய தலைமையில ஒரு போர் வந்து அறிவிக்கிறாங்க. இந்த போர் எதிர்பார்த்ததான்னு கேட்டா எதிர்பார்க்கவே இல்லை. முத்துவடுகநாதர் எதிர்பார்க்காத இந்த நேரத்துல இந்த போர் நடைபெறுது. இந்த போர்ல முத்துவடுகநாதரை கொண்டுட்டுறாங்க. முத்துவடுகநாதர் கடைசி வரையும் போராடினாரு. ஆனா அந்த போருடைய முடிவு அவரை வந்து ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுச்சு. எல்லாத்தையும் வந்து பாக்குறாங்க யாரு, வேலு நாச்சியார். வீரத்தோட போராடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா கையில வந்து குழந்தை இருக்கு இல்லையா, வெள்ளச்சி நாச்சியார், அதனால என்ன பண்ணதுன்னு தெரியல, ஓடுறாங்க. ஓகேங்களா? கண்டிப்பா இந்த நாட்டை வந்து நான் மீட்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பவும் வந்து என்ன பண்றாங்க, மருது சகோதரர்கள் எப்படி வந்து ஒண்டி வீரனை பார்த்தோமோ அதே போல இங்க முத்துவடுகநாதனுடைய
ஆகச்சிறந்த தளபதிகளா நம்ம பார்க்க வேண்டிய ஆட்கள் வந்து யாரு அப்படின்னா மருது சகோதரர்கள். மருது சகோதரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ராணி இந்த நேரம் வந்து சரியில்லை, நம்ம போவோம், நம்மளுடைய பலத்தை வந்து பெருக்கிக்கிட்டு வருவோம், இவங்க எல்லாருமே வந்து நம்ம அசால்ட்டா இருக்கிற நேரத்துல வந்து துப்பாக்கி வச்சு அடிச்சுட்டானுங்க, போவோம், கண்டிப்பா வந்து இந்த இடத்த வந்து மீட்போம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஓகேங்களா? அப்ப நம்மளுடைய வேலுநாச்சியார் எங்க போய் தஞ்சம் அடைகிறாங்க அப்படின்னா, திண்டுக்கல் கோபால நாயக்கருடைய பாதுகாப்புல வந்து இருக்காங்க. ஓகேங்களா? போயிட்டு ஏதோ வாழ்க்கைய தள்ளல. ஓகேங்களா? அந்த பகுதியை தன்னுடைய கணவனை கொன்னு நயவஞ்சகமா எடுத்த அதே பகுதியை நான் மீட்பேன்னு சொல்லிட்டு 8 வருஷம் போராடுறாங்க. 8 வருஷம் கடுமையான பயிற்சி, படையை வந்து திரட்டுறாங்க. ஆங்கிலேயருக்கு எதிரா என்னுடைய இடத்தை நான் மீட்டே தீர்வுன்னு சொல்லிட்டு படையை வந்து திரட்டுறாங்க. ஓகேங்களா? படைபலம் பத்தவே இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. இதே காலகட்டத்துல மைசூர், பெங்களூர், கர்நாடகான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பகுதியில ஹைதர் அலி, திப்பு சுல்தான், ஹைதர் அலியுடைய பையன் திப்பு சுல்தான், 2 பேரும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கடுமையா வந்து போராடுறாங்க. ஓகேங்களா? அதான் வந்து ஆங்கிலேய மைசூர் வார்கள்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அப்ப அந்த ஹைதர் அலியை சந்திச்சா நமக்கு வந்து படை வந்து அதிகமா கிடைக்குமேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிளான் பண்றாங்க. சோ லெட்டர் எழுதுறாங்க. ஓகேங்களா? எனக்கு கண்டிப்பா வந்து படை உதவி வந்து தேவை, என்னுடைய பகுதியை, என்னுடைய கணவனை வந்து நயவஞ்சகமா கொன்னு அந்த பகுதியை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க, எனக்கு எப்படியாவது வந்து உதவி செய்யுங்கன்னு கேட்கறாங்க. அப்ப ஹைதர் அலி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து 2வது ஆங்கிலோ மைசூர் வார் சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த மைசூர் வார்ல வந்து அதுக்காக திட்டங்களை வந்து தீட்டிட்டு இருக்காரு, அதுல பிஸி ஆயிட்டாரு. அப்ப இந்த லெட்டர் வந்து கண்ணுல படவே இல்லை. ஓகேங்களா? சரி, நம்ம மாட்டு லெட்டர் அனுப்பணுமே, எந்த ரிப்ளைவும் வரலையே, இவங்க தெரிஞ்சுதான் அனுப்புறாங்க. ஏன்னா வந்து ஆங்கிலேயரை முழு முதற்கொண்டு ஒரு வீரத்தோட எதிர்க்கக்கூடிய ஒரே ஆளா தென்னிந்தியாவில முதல்ல பார்க்கக்கூடியது ஹைதர் அலியை தான் நம்ம பாக்குறோம். அப்ப ஹைதர் அலியோட சப்போர்ட் கிடைச்சா நமக்கு வந்து இன்னும் பெனிஃபிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க வந்து தெரிஞ்சேதான் எழுதுறாங்க. பட் அவர் வந்து பிஸியா இருக்காரு, வார் டாக்டிக்ஸ் எல்லாத்தையும் வந்து பிளான் பண்றதுல பிஸியா இருக்கிறதுனால அந்த லெட்டர் வந்து அவருடைய கண்ணுக்கு படல. உடனே 3 பேர் அனுப்புறாங்க, 3 தூதுவர்களும் போய் நிக்கிறாங்க. நின்று ஹெல்ப் கேட்கும் பொழுது, உங்க ராணி வரமாட்டாங்களா, என்னை பாக்குறதுக்கு கூட தைரியம் இல்லாதவங்க எப்படி நான் அனுப்பக்கூடிய படையை வந்து வழி நடத்தி ஆங்கிலேயர்களை வந்து ஜெயிப்பாங்க அப்படி கேட்கிறாங்க. அப்படி ஜெயிக்க அந்த ஒரு கேள்வி கேட்ட உடனே ஒரு வீரன் மட்டும் தன்னுடைய முகச்சீலையை வந்து எடுக்கிறான். ஓகேங்களா? எடுத்த உடனே பார்க்கும் பொழுது கம்பீரமான வேலுநாச்சியார் வந்து அங்க நிக்கிறாங்க. நான் தான் அந்த ராணி, இப்பொழுது எனக்கு படையை தாருங்கள், உங்களுடைய படையை கொண்டு என்னுடைய பகுதியை நான் வென்று காட்டுகிறேன், நான் இந்த உதவியை காலம் உள்ளவரை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மொழியில பேசலையே. ஓகேங்களா? உருது மொழியில வந்து பேசுறாங்க. பேசும் பொழுது ஹைதர் அலி அப்படியே பிரமிப்பா வந்து பாக்குறாரு. ஏன்னா இது நடக்கக்கூடிய காலகட்டத்துல நம்மளுடைய வேலுநாச்சியார் அம்மையாருக்கு 50 வயது ஆனா ஒரு மூதாட்டி. இப்ப பாத்தீங்கன்னா மூதாட்டி, ஆனா அந்த 50 வயதுலயும் அந்த வீரம் வந்து இருக்கு. அப்ப அந்த காலத்துல வந்து வீர மங்கியா வந்து இருந்தாங்க. இப்ப ஹைதர் அலியால எதுவுமே வந்து சொல்ல முடியல. அவங்களுடைய வீரத்துக்கு தலை வணங்கி படையை வந்து அனுப்புறாரு. ஓகேங்களா? எத்தனை படை வீரர்கள் பாருங்க, 5000 காலாட்படைகளும் 5000 குதிரைப்படையும் வந்து அனுப்புறாரு. அவருடைய கோரிக்கை, வேலுநாச்சியாருடைய கோரிக்கையை வந்து அப்படியே வந்து நிறைவேற்றுறாங்க. சோ நிறைவேற்றின உடனே போர் வந்து மறுபடியும் நடக்குது. இந்த போர்ல வந்து ஜெயிக்கிறது யாரு அப்படின்னா வேலுநாச்சியார் தான் ஜெயிக்கிறாங்க. வேலுநாச்சியாருடைய வீரத்துக்கு வந்து அத்தனை பேரும் வந்து அடிப்பணையறாங்க ஆங்கிலேயர்கள். ஏன்னா வேலுநாச்சியாருடைய படையில இப்ப ஹைதர் அலி உடைய படை வந்து இருக்கு. ஓகேங்களா? இது தவிர்த்து திண்டுக்கல் கோபால நாயக்கருடைய படைகள் இருக்கு. சில பாளையக்காரர்களும் படையை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. சோ இந்த போராட்டத்துல, இந்த போர்ல வந்து அந்த பெண் சிங்கத்துடைய வீரத்தை வந்து பாக்குறாங்க. அந்த பெண் சிங்கத்துடைய வீரத்துக்கு மணிமகுடமா அந்த பகுதியை வந்து விட்டுட்டு போயிடுறாங்க ஆங்கிலேயர்கள். இனிமே நாங்க இங்க வரமாட்டோம். அப்ப விட்டு போனவங்க தான் கடைசி வரையும் வரவே இல்லை. 1796 வந்து அம்மையார் வந்து காலமாகறாங்க. காலமாகறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வெள்ளச்சி நாச்சியாருடைய மன வாழ்க்கை சரியில்லாம போகுது. அது மட்டும் இல்லாம வெள்ளச்சி நாச்சியாருடைய மனமும் வந்து பேதலிச்சு போகுது. சோ புத்திர சோகம், தன்னுடைய பொண்ணு வாழ்க்கை எப்படி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெசனப்பட்டு இறக்குறாங்க. 1796 காலகட்டத்துல வந்து இறக்குறாங்க. அந்த அம்மையார் இறக்கம் வரை அந்த பகுதியை வந்து தொடவே விடல. ஆங்கிலேயர்கள் வரவே இல்லை, பயப்படுறாங்க. ஏன்னா 1780 தான் இந்த போர் நடக்குது. 1780 இந்த போர், அதாவது 1772 என்ன பண்றாங்க, கணவனை வந்து கொன்றாங்க. 8 வருஷம் தவ வாழ்க்கை, 8 வருஷம் படைகள் எல்லாம் திரட்டுறாங்க. 1780 வந்து ஜெயிக்கிறாங்க. அதுல ஆரம்பிச்சு 1796 16 வருஷம் பிரிட்டிஷ்காரன் சிவகங்கைக்குள்ள போக பயப்படுறான். காரணம் வேலுநாச்சியாருடைய வீரத்தை பார்த்தாச்சு, மருது சகோதரர்களுடைய வீரத்தை பார்த்தாச்சு, கிட்ட போக வந்து பயம். ஓகேங்களா? அப்ப இந்த அம்மா இந்தியாவுக்கு முதல்ல ஒரு பெண்மணி ஆங்கிலேயரை எதிர்த்தாங்க அப்படின்னா நம்மளுடைய வேலுநாச்சியாரை தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஏன்னா 1857 பெருங்கலக்கத்துல ஜான்சி ராணியை பார்த்துப்போம். ஓகேங்களா? இவங்களுக்கு அப்புறம் தான் வந்து ஜான்சி ராணி வராங்க. 60 வருஷம் கழிச்சு வராங்க, 60-70 வருஷம் கழிச்சு வராங்க. ஓகேங்களா? சோ அப்பேற்பட்ட வீரம் செறிந்த ஒரு மண் தான் நம்மளுடைய மண்.
அடுத்தது பார்க்கும் பொழுது பாளையக்காரர்களை முக்கியமா நம்ம பார்க்கக்கூடிய ஆட்கள். இப்ப நம்ம எப்படி பார்த்தோம், மருது சகோதரர்களை பார்த்தோம் இல்லையா, அதே போல இந்த வேலு நாச்சியார் கிட்ட இன்னொரு படைப்பிரிவு இருக்கு, பெண்கள் படைப்பிரிவு. இந்த பேஸ் பண்ணி மேபி கொஸ்டின் கேட்கலாம். குயிலி, குயிலி என்பவள் உடையாள் படைப்பிரிவினுடைய பெண் தளபதியா வந்து இருக்காங்க. ஓகேங்களா. தற்கொலைப்படை தாக்குதல் 1780 நடக்கக்கூடிய போர்ல தன்னுடைய உடம்பு ஃபுல்லா வந்து மண்ணெண்ணெயை ஊத்திக்கிட்டு கொளுத்திக்கிட்டு போய் ஆயுத கடங்களை போய் விழறாங்க. அத்தனை ஆயுதங்களும் வெடித்து செதறுது. உயிரை தியாகம் பண்ணி இந்த போர்ல வந்து ஜெயிக்கிறாங்க. அப்ப குயிலுடைய தியாகத்தை வந்து நம்ம வந்து மதிச்சே ஆகணும். ஓகேங்களா. அதுக்காக வந்து கோயில்கள்லாம் வந்து கட்டினாங்க. பிற்காலத்துல வந்து அந்த கோயிலே வந்து குலதெய்வ கோயிலா கூட மாறிடுச்சு. ஓகேங்களா. காளி கோயிலா வந்து மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு வெற்றிடம் நிலவுது. 1790 ஆரம்பிச்சு 1799 இந்த காலகட்டத்துல வீரபாண்டிய கட்டபொம்மன் வராரு. நம்ம பார்க்கக்கூடிய 3வது பாளையக்காரர் இவர் தான், வீரபாண்டிய கட்டபொம்மன். மத்தவங்க எல்லாம் வந்து போர் போர் போர்னு இருப்பாரு, இவரும் போர்ல வந்து ஈடுபடுவாரு. சமயோஜிதமா தன்னுடைய புத்திசாலியான அறிவை வந்து யூஸ் பண்ணி ஆங்கிலேயர்களுக்கு எதிரான சட்டங்கள் எல்லாத்தையும் படிச்சு சட்ட ரீதியாகவும் வந்து அணுகுவாங்க ஆங்கிலேயர் இவரு. ஓகேங்களா. தன்னுடைய 30வது வயசுல பாஞ்சாலங்குறிச்சி நம்ம பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம், பூலித்தேவர் மேற்கு பாளையத்துடைய செல்வாக்கு பெற்ற ஒரு ஆளு. அதே போல இந்த பாஞ்சாலங்குறிச்சியுடைய தலைவரா வந்து இவர் வராரு, வீரபாண்டிய கட்டபொம்மன். இது வந்து கிழக்கு பாளையம். ஓகேங்களா. கிழக்கு பாளையத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நம்மளுடைய பாஞ்சாலங்குறிச்சி. 30 வயசுல வராரு. ஆரம்பத்துல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, ஆங்கிலேயர்களே வந்து சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் டாக்ஸ் எல்லாம் ஒழுங்கா தான் பே பண்றாரு, நமக்கு எப்பவுமே வந்து தொல்லை கொடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இப்ப இந்த காலகட்டத்துல முழுக்க 1781 ஆற்காடு நவாப்போட ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு ட்ரீட்டி சைன் பண்றாங்க. அந்த ட்ரீட்டி படி என்ன அப்படின்னா, இனிமே பாளையக்காரர்கள் கிட்ட டைரக்டா வந்து டாக்ஸ் வசூல் பண்றவங்க ஆங்கிலேயர்கள் தான், ஆற்காடு நவாப் இல்ல. அப்ப இதுக்கு முன்னாடி வரையும் ஆற்காடு நவாப் வந்து வசூல் பண்ணுவாரு. அந்த வசூல் வேட்டையில இவங்க வந்து ஹெல்ப் பண்ண வந்து போவாங்க. பட் 1781 அப்புறம் டைரக்டா இவங்க வசூல் பண்ணுவாங்க. அதுல 6ல் 1 பங்கு ஆற்காடு நவாப்புக்கு பென்ஷனா வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. அது போல ஒரு ட்ரீட்டி இருக்கு. இந்த 1781 அப்புறமா இந்த ஆங்கிலேயர்கள் ரொம்ப கடுமையா வந்து நடந்துக்கிறாங்க பாளையக்காரர்கள் கிட்ட. அத மாதிரி ஒரு டைம் பீரியட்ல தான் நம்மளுடைய கட்டபொம்மன் வந்து இருக்காரு. ஓகேங்களா. கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியுடைய ஆகச்சிறந்த ஒரு பாளையக்காரரா வந்து இருக்காரு. இப்ப இவர்கிட்ட வந்து என்ன பண்றாங்க, டாக்ஸ் எல்லாம் கேட்கறாங்க, இவரும் வந்து மதிச்சு டாக்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா 1798 இவர் வந்து டாக்ஸ் வந்து கட்டாம இருக்காரு. ஓகேங்களா. எவ்வளவு டாக்ஸ் வந்து பே பண்ணாம இருக்காரு அப்படின்னா 3310 பக்கோட்டா. பக்கோட்டா வந்து தங்க காசுன்னு அர்த்தம். ஓகேங்களா. வராகன்னு சொல்லுவோம். இவங்க எல்லாமே வந்து விஜயநகர பேரரசு கீழே வரவங்க தானே. இப்ப விஜயநகர பேரரசுல காயினை வந்து நம்ம என்ன சொல்றோம், வராகன்னு சொல்றோம். அதே தான் இங்க சொல்றாங்க. பக்கோட்டா, பக்கோட்டானா தங்க காசு. இவ்வளவு டாக்ஸ் வந்து பே பண்ணாம வந்து நிலுவையில இருக்கு திடீர்னு சொல்றாங்க. ஓகேங்களா. பட் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் டாக்ஸ் எல்லாம் நல்லா தான் பே பண்ணிருக்காரு. பட் ஏதோ ஒரு பொய் கணக்கு வந்து போட்டிருக்காங்கன்னு இவருக்கு தெரியுது. ஒண்ணு. ரெண்டாவது, இவர் கொஞ்சம் டாக்ஸ் பே பண்ணாம இருக்காரு, பாதி தான் வந்து பே பண்ணாம இருக்காரு. அதுக்கு இருக்கு நிறைய ரீசன் வந்து இருக்கு. சரி, ஓகே, இந்த டாக்ஸ் பே பண்ணலன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு எதிராக போராட்டத்தை வந்து பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் வந்து யோசிக்கிறாங்க. ஓகேங்களா. ஆங்கிலேயருடைய கலெக்டர் வந்து யோசிக்கிறாரு, டாக்ஸை வசூல் பண்ணக்கூடிய ஆள் வந்து யோசிக்கிறாரு. ஓகேங்களா. பட் அப்ப வந்து ஆங்கிலேயர்கள் வந்து என்ன சொல்றாங்க, ஜாக்சனை நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது, அவரை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சு டாக்ஸ் வாங்குற வழியை பாரு. போய் டைரக்டா வந்து போர்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே பூலித்தேவனை சமாளிக்க தான் வந்து நம்ம யூசுப் கானை யூஸ் பண்ணோம். ஓகேங்களா. நம்மளால இன்னைக்கு வரையும் வந்து வேலு நாச்சியாரை வந்து ஜெயிச்சுன்னு சொல்லவே முடியல, நம்ம ஹிஸ்டரியில எழுதவே முடியல. இப்ப இன்னொரு ஆளை போய் உசுப்பேத்தி ஏதாவது பண்ணி தொலைக்காதப்பா, போய் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. ஓகேங்களா. சோ நம்மளுடைய ஜாக்சன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாரு, வாங்க வந்து என்ன மீட் பண்ணுங்க, ஏன் டாக்ஸ் பே பண்ணலன்ற ஒரு விளக்கத்தை வந்து கொடுங்கன்னு சொல்றாரு. ஓகேங்களா. பட் இவங்களுடைய இது என்ன, ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா வேணும்னே வந்து அவமதிக்கக்கூடிய செயலை தானே பண்றாங்க. அப்ப அப்பாயின்மெண்ட் கொடுத்த அந்த நாளுக்கு போகும்போதெல்லாம் இவர் வந்து தட்டி கழிப்பாரு. வேற ஊருக்கு வந்து போவாரு, சுற்றுப்பயணம் போவார் கலெக்டர். இவர் போற வழியெல்லாம் நம்ம கட்டபொம்மனும் வந்து ஃபாலோ பண்ணிட்டே போவார். எங்கதான் போறாரு, ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டே இருக்காரு. ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு ஸ்டார்டிங் பீரியட்ல. அப்ப இறுதி 1798 செப்டம்பர் 19 அப்ப அவர் வந்து ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய ஒரு மாளிகை கோட்டையில வச்சு ஜாக்சன் வந்து பாக்குறாரு. ஜாக்சனை பார்க்கும்பொழுது டாக்ஸ் பே பண்ணாததுக்கான ரீசன் எல்லாம் சொல்லணும் ட்ரை பண்றாரு. ஆனா அந்த முதல் சந்திப்பே பல அலைச்சல் கடந்துதான் வருது. ஓகேங்களா. போற இடம்லாம் ஃபாலோ பண்ணி கடைசியில தான் இந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. அந்த அப்பாயின்மெண்ட் கிடைச்ச அந்த நேரத்துல கூட இனிமையா போகல. ஓகேங்களா. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு சேர் கூட கொடுக்காம கட்டபொம்மன் வந்து நிக்க வைக்கிறாங்க. ஓகேங்களா. ரொம்ப காக்க வைக்கிறாங்க. அப்ப கட்டபொம்மன் வந்து யோசிக்கிறாரு, நம்ம டாக்ஸ் நம்மளுடைய இடத்துல இருந்து வரக்கூடிய
விளைச்சலை வச்சுதான் இவங்களுக்கே டாக்ஸ் பே பண்றோம், பட் இவங்க நம்மள இந்த அளவு ட்ரீட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்புறம் போய் விளக்கத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது வேணும்னே வந்து கட்டபொம்மனை வந்து உசுப்பேத்துறாங்க, கோபத்தை வந்து உருவாக்குறாங்க. ஒரு கட்டத்துல வந்து கட்டபொம்மன் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் ஏன் உனக்கு டாக்ஸ் கொடுக்கணும், எங்களோட வந்து வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, அந்த வசனம் இருக்கு இல்லையா, அந்த வசனத்தை அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்றாரு. ஓகேங்களா, இனிமே டாக்ஸ் பே பண்ண முடியாது, என்ன பண்ண முடியும், உங்களால நடந்தது பாருங்க. அப்ப இது வந்து கலெக்டர் வந்து அவமதிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உடனே வந்து கட்டபொம்மனை வந்து தாக்க பாக்குறாங்க. ஓகேங்களா, இப்ப கட்டபொம்மனை தாக்கும் பொழுது கட்டபொம்மன் கூட அவருடைய அமைச்சர் வந்து போறாரு, சிவசுப்பிரமணியம். 2 பேரும் சேர்ந்து பதில் தாக்குதல் வந்து பண்றாங்க. அப்ப அரண்மனைக்குள்ள ஒரு சத்தம் கேக்குது. ஓகேங்களா, மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ஃபுல்லா வந்து சுத்தி வந்து ஆங்கிலேயர்கள் தான், 2 பேர் சமாளிச்சுன்னு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா கதவை உடச்சுக்கின்னு உள்ள வராங்க. ஓகேங்களா, யாரு பாத்தீங்கன்னா ஊமத்தோரை வேற யாரும் இல்ல, கட்டபொம்மனுடைய தம்பி தான், சகோதரர் தான். அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா மீட்டுட்டு போயிறாரு. ஓகேங்களா, அப்ப மீட்டுட்டு போகும்பொழுது ஒரு தப்பு நடக்குது. என்ன அப்படின்னா, சிவசுப்பிரமணியனை வந்து மீட்க முடியல, சிவசுப்பிரமணியன் மாட்டிக்கிட்டாரு. ஓகேங்களா, சோ கட்டபொம்மனை மட்டும் மீட்டுட்டு போறாரு. இந்த இடத்துல மீட்டு போகும்பொழுது ஒரு ஆங்கிலேயரை வந்து கொன்னுடுவாங்க. ஓகேங்களா, ஆங்கிலேயர் வந்து இறந்துருவாரு. இப்ப இது மாதிரி டைம் பீரியட்ல என்ன நடக்குதுன்னே வந்து தெரியல. லெப்டினன்ட் கிளர்க்னு சொல்லக்கூடிய ஆங்கிலேயரை 2 பேரும் வந்து கொன்னுடுறாங்க. இந்த மோதல்ல தன்னுடைய அமைச்சர் வந்து மாட்டிக்கிறாங்க ராமநாதபுரம் கோட்டையில. கட்டபொம்மனும் அவருடைய தம்பியை வந்து தப்பிச்சு போறாங்க. அமைச்சரை மீட்டோம் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணலாம், சட்ட ரீதியா என்ன பண்ணலாம்? கண்டிப்பா வந்து இந்த இடத்துல தப்பு பண்ணது நான் இல்ல, ஆங்கிலேயன் தான். என்ன பண்ண முடியும்? அப்ப சென்னையில வந்து மேல்முறையீடு பண்றாங்க ஒரு கவுன்சில் கிட்ட. அந்த கவுன்சில்ல ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்க வந்து விசாரிக்கிறாங்க, வில்லியம் பிரவுன், வில்லியம் ஓரன் அண்ட் ஜான் காஸ்மேஜர். இவங்க வந்து விசாரிக்கிறாங்க யார் மேல தப்புன்னு பாக்குறாங்க. அதுல கடைசியில வந்து சொல்றது என்னன்னா, கட்டபொம்மன் மேல தப்பு இல்ல, ஜாக்சன் மேலதான் தப்பு, டாக்ஸை வந்து வாங்கக்கூடிய முறையே வந்து தப்பு, ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டாரு, ஸோ உடனடியா கட்டபொம்மனுடைய மினிஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணுங்க, ஜாக்சனை வந்து இடமாற்றம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதகமா வந்து ஒரு தீர்ப்பு வருது. இதை வந்து யாருமே வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஓகேங்களா, யாருமே, அந்த ஆங்கிலேயர்கள் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஆங்கிலேயர்களுக்கான சட்டத்தெல்லாம் அறிஞ்சு எப்படி முறையீடு பண்ணணும்னு தெரிஞ்சு ஒரு படித்த ஒரு இளைஞர் போல வந்து நடந்துக்கிறாரு இவரு. அப்ப இவர் மேல வந்து ஒரு கண் இருந்துட்டே இருக்கு. ஓகேங்களா, இப்ப நம்ம கட்டபொம்மன் அதோட விட்டாரா, விடல. தன்னுடைய அமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறாரு, நம்ம நாட்டுக்கே வந்து நம்ம பகுதி, நம்ம மக்களுடைய உழைப்பை வந்து வாங்கி அவங்களுடைய டாக்ஸை வசூல் பண்ணி இவங்க நமக்கு ரிட்டர்ன் ஏதாவது பண்றாங்களா, ஏதாவது ரோடு போடுறாங்க, எதுவும் இல்லை, நம்ம தான் போடுறோம். விவசாயிகளுக்கு தேவையான நீர்ப்பாசன வசதி செய்யறாங்க, இல்லவே இல்லையே. 1805 அந்த காலகட்டத்துல வந்து கடும் பஞ்சம் வரும். ஓகேங்களா, அப்ப அந்த பஞ்சத்துக்கான காரணமே ஆங்கிலேயர்கள் தான் ஒரு கட்டத்துல. ஓகேங்களா, அப்ப இங்க இருந்து வசூல் பண்ண வேண்டிய அத்தனை டாக்ஸ் இங்க இருந்து வசூல் பண்ணிட்டு அதெல்லாம் எங்க போகுது, லண்டனுக்கு போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, யூரோப்பியன் கான்டினென்ட்டுக்கு போகுது, நம்ம கிட்ட இல்ல. இங்க இருக்கிற எல்லா செல்வங்களும் போயிட்டே இருக்கு. அப்ப இதுக்கு முடிவு கட்டணும். என் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வரி பணத்தை என் பகுதியின் மக்களுடைய நலனுக்காக தான் நான் செலவு பண்ணுவேன். ஓகேங்களா, அப்ப அது போல வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. அந்த முடிவுடைய வெளிப்பாடு தான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, கிளர்ச்சி செய்ய ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேங்களா, கட்டபொம்மன் வந்து என்ன பண்றாரு, கிளர்ச்சி செய்ய ஸ்டார்ட் பண்றாரு. ஏற்கனவே நம்மளுடைய வேலு நாச்சியார் அம்மையார் வந்து இறந்திருப்பாங்க. சோ அங்க வந்து மருது சகோதரர்கள் வந்து இருந்திருப்பாங்க. இந்த மருது சகோதரர்கள் ஆல்ரெடி தன்னுடைய தலைவன் முத்துவடுக நாடனை வந்து இழந்திருப்பாங்க இல்லையா. சோ மருது சகோதரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கொஞ்சம் கிளர்ச்சி பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா, சோ அந்த கிளர்ச்சியில கட்டபொம்மனுடைய தலைமை இருந்தா கரெக்டா இருக்கும், ஏன்னா சமயோஜிதமா யோசிக்கிறார். அப்ப இப்ப இந்த ஒத்துமட்ட பாளையக்காரர்களும் அங்கங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோபங்கள் எல்லாமே ஒரு தலைமையை நோக்கி போச்சுன்னா என்ன ஆகும், அது ஆர்கனைஸ்டு கிளர்ச்சியா இருக்கும் இல்லையா, ஆர்கனைஸ்டு வெல் ஆர்கனைஸ்டு ரிவோல்ட்டா இருக்கும் இல்லையா. அது போல ரிவோல்ட் நடக்கக்கூடாதுன்னு பாக்குறாங்க. ஏன்னா இப்ப கட்டபொம்மன் வெளியே போயிருக்காரு, கட்டபொம்மனை நோக்கி அத்தனை பாளையக்காரர்களும் வராங்க, கட்டபொம்மனும் அத்தனை பாளையக்காரர்களை நோக்கி போறாரு, முன்னோக்கி போறாரு. வாங்க ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடுவோம், டாக்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க, ஏன்னா அந்த டாக்ஸ்ன்றது தப்பா வந்து வசூல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போராடுறாரு. அப்ப இப்ப கட்டபொம்மனை வந்து போட்டுடலாம், கொன்னுடலாம். பூலித்தேவரை வந்து நம்ம அழிச்சோம் இல்லையா, யாரை வச்சு அழிச்சோம், யூசுப் கானை வச்சு அழிக்க பார்த்தோம். கடைசியில வந்து பீரங்கி படையை வச்சு பூலித்தேவனை ஒண்ணுமே இல்லாம பண்ணோம் இல்லையா, முத்துவடுக நாடனை கொன்னோம் இல்லையா. ஓகேங்களா, அதே போல கட்டபொம்மன்ற ஒரு தலைவன் வந்து உருவாக கூடாது, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, கட்டபொம்மனை நோக்கி அவருடைய பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி மேஜர் பேனர்மேன் அப்படின்றவருடைய தலைமையில படைகளை வந்து அனுப்புறாங்க. பல பகுதிகளில இருந்து படை வருது. ஓகேங்களா, எங்கெங்கெல்லாம் வருது பாருங்க, தஞ்சாவூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, அங்கங்க நிற்கக்கூடிய அத்தனை ட்ரூப்ஸையும் ஒண்ணு சேர்த்து அனுப்புறாங்க. அந்த கோட்டையை போய் இடிச்சு தரமாக்கி கட்டபொம்மனை எப்படியாவது கொல்லணும், இதுதான் வந்து டார்கெட். கட்டபொம்மன் இருந்தா பிரச்சனை. ஓகேங்களா, அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, செப்டம்பர் 5 அப்ப எல்லா படையும் வந்து ஒண்ணு நிக்குது.
உள்ளுக்குள்ள வந்து கோட்டை இருக்கு, கோட்டைக்கான ரகசியம் வந்து தெரியவே இல்லை. ராமலிங்கம் ஒரு ஆளு, ராமலிங்கத்தை அனுப்புறாங்க, உள்ள போய் வேலை செய்யற மாதிரி வந்து அனுப்புறாங்க. அவர் வந்து என்ன பண்றாரு, உள்ள போயிட்டு எங்கெங்க என்னெல்லாம் இருக்குன்றத பாக்குறாரு. உள்ள போய் எங்கெங்கெல்லாம் என்னெல்லாம் இருக்குன்றத அப்படியே வேவு பார்த்துட்டு வர்றாரு. வேவு பார்த்துட்டு வந்து ஒரு மேப்பை கொடுக்குறாரு. இதான் ப்ளூ பிரிண்ட், இங்க போய் அடிச்சா இந்த சுரங்கத்து வழியே போனா ஈஸியா வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ பிரிண்ட் வந்து கொடுக்குறாங்க. துரோகம் தான், மறுபடியும் துரோகம் தான். அப்ப துரோகத்தாலதான் ஒவ்வொரு தலைவனும் வந்து வீழ்றாங்க. சரி, இதே மீறி வந்து உள்ள போறாங்க. உள்ள போய் பார்க்கும் பொழுது கட்டபொம்மன் வந்து தப்பிச்சிடுறாரு. ஓகேங்களா. கடைசியில கட்டபொம்மன் வந்து எங்க இருப்பாரு அப்படின்னா எட்டயபுரம், புதுக்கோட்டை. ஓகேங்களா. புதுக்கோட்டை பகுதியில ஒரு காட்டுல வந்து பதுங்கி இருப்பாரு. அவருடைய அமைச்சரை வந்து போயிருப்பாங்க. தம்பிகள் எல்லாருமே வந்து தப்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. இப்ப போய் நம்ம வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிட்டு கண்டிப்பா வந்து படைகள் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துட்டு வருவோம். அப்ப இந்த புதுக்கோட்டையே வந்து ஒரு பாளையக்காரருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இப்ப ஆங்கிலேயர்கள் வந்து அறிவிக்கிறாங்க, கட்டபொம்மனுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அத்தனை பாளையக்காரர்களையும் நாங்கள் கொல்லுவோம், அவங்க மேல வந்து போர் தொடுப்போம், அவங்கள ஒண்ணுமே இல்லாம பார்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. மிரட்டுறாங்க. அப்ப புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய அரசர் வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, கட்டபொம்மன் இங்கதான் இருக்காருன்னு காட்டி குத்துறாங்க. ஓகேங்களா. அதே போல கல்லர்பட்டியில வந்து என்ன ஆகுது அப்படின்னா, சிவசுப்ரன் அதாவது கட்டபொம்மனுடைய அமைச்சர் வந்து ஃபைட் பண்றாரு. அந்த ஃபைட்லயும் வந்து தோத்துறாரு. சிவசுப்பிரமணியனையும் கொண்டுட்டு வராங்க. கடைசி கட்டத்துல சிவசுப்பிரமணியனை நாகலாபுரத்துல பல பாளையக்காரர்கள் முன்னிலையில வந்து தூக்கில போடுறாங்க. அதே போல கட்டபொம்மனை கயத்தாருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பழைய கோட்டையில, ஓகேங்களா, அக்டோபர் 16 அப்ப தூக்கில போடுறாங்க. ஓகேங்களா. சோ தூக்கில போடும் பொழுது ஒரு பேரளவுல ஒரு விசாரணை நடக்குது. எங்களுக்கு எதிராக வந்து கிளர்ச்சி பண்றியா, தேச துரோகம் பண்றியா, எங்களுக்கு கீழே இருக்க டாக்ஸ் பே பண்ணக்கூடிய ஆள் தான் நீங்க, நவாப் கிட்ட இருந்து அந்த ரைட்ஸை வாங்கிட்டோம். 1781 அந்த காலகட்டத்திலே வந்து நாங்க வந்து ரைட்ஸ் வாங்கிட்டோம். அப்ப எங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நீங்க எங்களுக்கு எதிராக எப்படி வந்து கிளர்ச்சி பண்ண முடியும்? கண்டிப்பா வந்து கிளர்ச்சி பண்ண கூடாது இல்லையா? அப்ப நீங்க தேச துரோகிகள், உங்களை நாங்க வந்து கொல்றோம், மரண தண்டனை வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது பல பாளையக்காரர்கள் சுத்தி இருக்கும் போது வந்து அவருக்கான மரண தண்டனை வந்து நிறைவேற்றுறாங்க. அப்படி நிறைவேற்றும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாருமே வந்து பயப்படுவாங்கன்றது ஆங்கிலேயர்களுடைய தப்பான கணக்கு. அப்ப கட்டபொம்மன் வந்து சொல்றாரு, நீ நினைக்கிறது நீ பண்ணதான் போற, பேரளவு தான் இந்த விசாரணை இருக்கு, நீ என்ன நினைக்கிற, என்ன கொன்னுட்டா என்னை சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பாளையக்காரர்களும் உன்னை பார்த்து பயந்து டாக்ஸ் பே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீயா? இல்லப்பா, கண்டிப்பா என் தம்பி இருக்கான், ஊமத்தூரா இருக்கான். ஓகேங்களா. நீ கொன்னியே, அநியாயமா கொன்னியே, முத்துவடுகநாடனுடைய தளபதிகள் இருக்காங்க, மருது சகோதரர்கள் இருக்காங்க, திண்டுக்கல் கோபால நாயக்கர் இன்னும் இருக்காரு, இன்னும் அடுத்தடுத்த இளங்காளையர்கள் இருக்காங்க, கண்டிப்பா உங்களை எதிர்த்து வருவாங்க அப்படி சிரிச்சுக்கிட்டே வந்து அந்த தூக்கு மாடியில வந்து சாகுறாங்க. முழுக்க 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 ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களையும் துரோகத்தாலதான் வந்து கொள்றாங்க. ஒரு இந்தியனால வச்சுதான் அடிக்க முடியுது. ஓகேங்களா. சோ இங்கேயும் வந்து அதே போல ஒரு துரோக வரலாறு தான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஒவ்வொரு தலைவனையும் துரோகம் மூலியமா தான் வந்து கொண்டுட்டே இருக்காங்க. இப்ப கட்டபொம்மனும் போயிடுறாரு. இப்ப இதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா, 1801 ஒரு பெரும் கிளர்ச்சி வந்து நடக்க ஸ்டார்ட் ஆகும். அதையும் நம்ம இப்ப பார்க்கலாம். 1799 வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து தூக்கிலிடுறாங்க நம்ம பார்த்தோம். அவருடைய அமைச்சரையும் வந்து தூக்கிலிடுறாங்க. அவர் தூக்கிலிடக்கூடிய தருவாயில கூட மருது சகோதரர்கள் இருக்காங்க, தன்னுடைய சகோதரர் இருக்காங்க. ஓகேங்களா. சோ இவங்க எல்லாருமே மறுபடியும் வந்து தென்னிந்திய கிளர்ச்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணதான் போறாங்க. என்னோட வந்து இந்த கதை வந்து முடிய போறது இல்லைன்ற ஒரு வியப்பிலேயே வந்து அவர் வந்து இறக்குறாரு. ஓகேங்களா, தாய்நாட்டுக்காக. அடுத்ததா நம்ம பார்க்கும் பொழுது மருது சகோதரர்கள் கழகம் வந்து ஸ்டார்ட் ஆகுது 1800 1801 இந்த காலகட்டத்துல வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பாளையக்காரர்களையும் வந்து ஒன்றிணைக்கணும்ன்ற ஒரு முயற்சி வந்து எடுக்கிறாரு. ஓகேங்களா. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை பாளையக்காரர்களையும் வந்து ஒருங்கிணைக்கிறாரு. அப்ப அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள்லாம் ஒரு கூட்டமைப்பை வந்து உருவாக்குறாங்க. லீக்னு சொல்லுவோம். கூட்டமைப்பை வந்து உருவாக்குறாங்க. யாரெல்லாம் வந்து முக்கியமான ஆட்கள்ன்றத நம்ம வந்து பார்த்தாகணும். இப்ப திண்டுக்கல்லுடைய கோபால நாயக்கரை வந்து சொல்லலாம், மலபாருடைய கேரள வர்மாவை நம்ம சொல்லலாம், மைசூருடைய கிருஷ்ணப்பா, துண்டாஜி, இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கூட்டமைப்பை வந்து உருவாக்குறாங்க. ஒரு திட்டத்தை வந்து தீட்டுறாங்க. அது வந்து எங்க நடக்குது அப்படின்னா விருபாக்சில வந்து நடக்குது. 1800 வந்து நடக்குது. ஓகேங்களா. எல்லாரும் வந்து ஒண்ணு சேர்றாங்க. எந்தெந்த வழியிலெல்லாம் ஆங்கிலேயர்களை கிழக்கிந்திய கம்பெனியை வந்து நம்ம வந்து எதிர்க்க முடியும். ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி தலைவர்கள்லாம் வந்து இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய தியாகத்துக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பா அதோடைய அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து போகணும். இவங்களுக்கு கீழே நம்ம வந்து வரி கட்டக்கூடிய ஒரு அரசனா நம்ம வந்து இருக்கக்கூடாது, ஒரு குறுநில மல்லனா இருக்கக்கூடாது, நம்ம வந்து முழு சுதந்திரத்தோட நம்மளுடைய கண்ட்ரியை வந்து ஆளணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து மீட்டிங்ல இருக்காங்க. சோ இந்த காலகட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் மறைவுக்கு அப்புறமா அவருடைய சகோதரர்கள் எல்லாரையும் வந்து
அரெஸ்ட் பண்ணி போட்டுறாங்க. 1801 காலகட்டத்துல பாளையங்கோட்டை சிறையில இருந்து அவருடைய சகோதரர் ஊமத்துறையும் செவ்வத்தையும் வெளியே வராங்க. யார்? வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் தப்பிச்சு வராங்க. அவங்க எங்க வந்து அடைக்கலம் கேட்கறாங்கன்னா மருது சகோதரர்கள் கிட்ட வந்து அடைக்கலம் கேட்கறாங்க. அப்ப எல்லாரும் வந்து ஒன்னா வந்து சேர்றாங்க. ஓகேங்களா? அப்ப எல்லாரும் ஒன்னா சேரும் பொழுது ஒரு மிகப்பெரிய திட்டம் இருக்கும் இல்லையா? அப்ப ஆங்கிலேயர்கள் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. சோ உடனடியா வந்து மருது சகோதரர்கள் கிட்ட வந்து கேட்கறாங்க, கண்டிப்பா வந்து உங்ககிட்ட அடைக்கலம் வாங்கி இருக்கக்கூடிய வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சகோதரர்களை வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துருங்க. எல்லாரும் வந்து ஒண்ணு சேரத்தை வந்து ஆங்கிலேயர்கள் சுத்தமா வந்து விரும்பவே இல்லை. அப்ப பல்வேறு முறைகள்ல வந்து போராட்டத்தை வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்றாங்க ஆங்கிலேயர்கள். சோ இந்த கழகம் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து போகவே கூடாது. ஓகேங்களா? அடுத்த லெவலுக்கு போகவே கூடாதுன்னா என்ன அர்த்தம்னா 1801 எல்லாரும் தெரிவிக்கிற மாதிரி, ஓகேங்களா, எல்லாரும் அறியக்கூடிய வகையில ஒரு போஸ்டர் அடிச்சு ஒட்டுறாங்க. யார் அப்படின்னா மருது சகோதரர்களை சின்ன மருது வந்து பண்றாரு. ஓகேங்களா? என்ன பண்றாரு அப்படின்னா இந்த நாட்டுல இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாருமே வந்து இந்த நாட்டினுடைய மண்ணின் மைந்தர்களுக்கு தான் சொந்தம். நாங்க யாருக்குமே வந்து வரி கட்ட மாட்டோம். ஆற்காடு நவாப்புக்கும் வரி கட்ட மாட்டோம். அவர்களுடைய கைக்கூலிகளாக செயல்படக்கூடிய ஆங்கிலேயர்களுக்கும் நாங்க வந்து வரி காட்ட மாட்டோம். சோ இது எல்லாமே எங்களுடைய வரிப்பணம் நாட்டினுடைய மக்களுக்காக தான் செலவு செய்யப்படும். சோ நாங்க லிபரலா இருக்க போறோம், நாங்க சுதந்திர காற்றை வந்து சுவாசிக்க போறோம். அது போல வந்து ஒரு பிரகடனத்தை வந்து அறிவிக்கிறாங்க. அந்த பிரகடனத்துக்கு நேம் வந்து திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அல்லது திருச்சிராப்பள்ளி பேரிருக்கைன்னு சொல்றோம். இந்த திருச்சிராப்பள்ளி பேரிருக்கைய நிறைய இடத்துல பாக்குற இடத்துல எல்லாத்தையும் வந்து என்ன பண்றாங்க, ஒட்டுறாங்க. ஒரு வால் போஸ்டர் மாதிரி வந்து ஒட்டுறாங்க. எங்கெல்லாம் பாருங்களேன், நவாப்புடைய கோட்டை, ஓகேங்களா, ஆற்காட்டு நவாப்புடைய கோட்டையோட வாசலே வந்து ஒட்டுறாங்க. சோ இந்த பாளையக்காரர்களுடைய கூட்டமைப்பு சார்பாக வந்து நாங்க எச்சரிக்கை விடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த போஸ்டர் வந்து இருக்கு. ஸ்ரீரங்கம் கோயிலுடைய சுற்றுச்சுவர் காம்பவுண்ட் வால்னு சொல்றோம் இல்லையா, அங்கேயும் வந்து ஓட்டுறாங்க. அப்ப இது போல சூழல்ல வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் மருது சகோதரர்கள் இவங்க எல்லாருமே வந்து ஒன்னா வந்து மீட் பண்றாங்க. கோபால நாயக்கரும் ஒன்னா மீட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கிளர்ச்சின்றது அடுத்த லெவலுக்கு வந்து போகலாம். இதுல யாராவது ஒரு ஆள் வந்து ஒரு எமினியன்ட் லீடரா வந்து மாறலாம். ஓகேங்களா? ஒரு மிக சிறந்த லீடரா வந்து மாறலாம்ன்ற ஒரு அச்சம் வந்து இருக்கு. அதனால என்ன பண்றாங்க ஆங்கிலேயர்கள் முழுக்க 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 ஒவ்வொரு கிளர்ச்சியா வந்து ஒடுக்கிட்டே வராங்க. கடைசியில நம்ம மருது சகோதரர்களா இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய தம்பிகளா இருக்கட்டும் எல்லாருமே வந்து பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி தூக்கு தண்டனை வந்து நிறைவேற்றுறாங்க. ஓகேங்களா? அப்ப 1801 1800 இந்த காலகட்டங்கள்ல இந்த கிளர்ச்சியை வந்து தென்னிந்திய கிளர்ச்சின்னு சொல்றாங்க. இந்த தென்னிந்திய கிளர்ச்சியை இது 2வது லெவலா பாக்குறாங்க. எப்படி வந்து கட்டபொம்மன் வந்து எல்லாரையும் வந்து ஒருங்கிணைக்கணும்னு ட்ரை பண்றாரோ அது வந்து முதல் லெவல் நம்ம சொல்லலாம். கட்டபொம்மனுடைய தண்டனைக்கு அப்புறமா அவருடைய மறைவுக்கு அப்புறமா மருது சகோதரர்கள் எல்லாரையும் வந்து ஒருங்கிணைக்கிறாங்க இல்லையா, இது அடுத்த கட்ட நகர்வுன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்த கட்ட நகர்வுன்னு சொல்லலாம். அப்ப எல்லாரையும் வந்து தூக்கிலிடுறாங்க. இதோட இந்த கிளர்ச்சி எல்லாமே வந்து போயிடுச்சு. சோ இந்த கிளர்ச்சி தோல்வி அடையறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா கோஆர்டினேஷன்ஸ் இல்ல. ஓகேங்களா? கிளர்ச்சின்னா அந்த கிளர்ச்சி வெற்றி அடையணும்னா அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் எல்லாம் ஒரே நேரத்துல போராடணும். ஒரே நேரத்துல போராடினா மட்டும்தான் எந்த இடத்துல போய் அந்த கிளர்ச்சியை ஒடுக்கிறதுன்னு தெரியாம ஆங்கிலேயர்கள் வந்து தவிப்பாங்க. இப்ப இங்க கோஆர்டினேஷன்ஸ் இல்ல, தகவல் பரிமாற்றம் சரியா இல்லைன்றதுக்காக என்ன ஆகுது, முழுக்க முழுக்க இந்த கிளர்ச்சின்றது ஒரு அன்ஆர்கனைஸ்டா வந்து போகுது. இதையும் தாண்டி இந்த பாளையக்காரர்கள்ல சில பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களுக்கே வந்து உதவி செய்யறாங்க. அப்ப தனக்குள்ளேயே வந்து தன்னுடைய துரோகிகள் வந்து இருக்கிறாங்க இல்லையா, அதனால இந்த கிளர்ச்சின்றது முற்றிலுமா வந்து ஒடுக்கப்படுது. ஓகேங்களா? அப்ப 1750 ஆரம்பிச்சு 1801 வரையும் 1801 வரையும் இந்த பாளையக்காரர்கள் டைரக்டா வந்து ஆங்கிலேயர்களை வந்து எதிர்க்கிறாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு தலைவர்களா நம்ம வந்து பார்த்தோம். இதை தாண்டி தீரன் சின்னமலையை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? 1756 இருந்து 1805 இந்த காலகட்டத்துல தான் இவர் வந்து வாழ்ந்தாரு. இவர் கொங்கு தேசத்தை சேர்ந்த ஒரு மிக சிறந்த வீரரா வந்து நம்ம பாக்குறோம். ஏன் அப்படின்னா இப்ப ஒரு இடத்துல வந்து இவரை பத்தின ஒரு சின்ன நிகழ்வு வந்து சொல்றாங்க. ஒரு ஆற்காடு நவாப் அல்லது திப்பு சுல்தானுடைய திவான் சொல்றாங்க. ஓகேங்களா? ஆற்காடு நவாப் கிடையாது, திப்பு சுல்தானுடைய திவான் முகமது அலி என்றவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு குதிரை நிறைய வரி பணத்தை வந்து எடுத்துட்டு போறாரு. அந்த வரி பணத்தை வந்து தடுக்கிறாங்க. எங்க எடுத்துட்டு போறீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப திவான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பணங்கள் எல்லாமே வந்து நாங்க வந்து மைசூருக்கு எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு, எங்க தேசத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய வரி பணத்தை நீங்க ஏன் மைசூருக்கு எடுத்துட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பணம் அத்தனையுமே வந்து பண்றாரு. ஓகேங்களா? பறிக்கிறாரு. ஓகேங்களா? பறிச்ச உடனே திவான் வந்து கேட்கிறாரு, எதுக்காக இந்த பணத்தை வந்து பறிக்கிறீங்க? ஓகேங்களா? பறிக்கக்கூடிய நீங்கள் யாருன்னு கேட்கிறாங்க. நான் யாருன்னு அப்படி கேட்கும் பொழுது இவர் என்ன சொல்றாருன்னா சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்ன மலையை நான், இப்படியே போய் உங்களுடைய திப்பு சுல்தான் கிட்ட வந்து சொல்லுங்க. ஓகேங்களா? இந்த சின்ன மலை தான் நான்ன்ற மாதிரி சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப மைசூருக்கு செல்ல வேண்டிய வரிப்பணம் எல்லாத்தையும் வந்து இவர் தடுக்கிறாரு. அப்ப இவருடைய ஐடியாலஜி ஸ்டார்டிங்
நம்மளுடைய வரி பணம் நம்மளுடைய தேசத்துக்காக நம்மளுடைய பகுதிக்காக தான் வந்து செலவிடப்படணும், மைசூருக்கு வந்து போகக்கூடாதுன்ற அது போல வந்து இருந்தது. பிற்காலத்துல இந்த ஆங்கிலோ மைசூர் வார்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுல 3வது 4வது ஆங்கிலோ மைசூர் வார்ல திப்பு சுல்தான் தவிச்சிட்டு இருக்கும் பொழுது 1000 தான் இருந்தாலும் அவங்கள வந்து எதிர்த்துதான் வந்து இவர் வந்து முதல்ல வந்து உருவாக்குறாரு. இப்ப திப்பு சுல்தான் 3வது 4வது மைசூர் வார்ல வந்து தவிக்கிறாரு. யாருக்கு எதிராக போராடுறாரு அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து போராடுறாரு. 1000 தான் இருந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் பொதுவான எதிரி ஆங்கிலேயர்கள் சொல்லிட்டு 3வது 4வது மைசூர் வார்கள்ல இவர் வந்து என்ன பண்றாரு, கொங்கு தேசத்துல இருந்து படை அனுப்புறதா வந்து பிற்கால வரலாறை வந்து பாக்குறோம். இப்ப இந்த 4வது மைசூர் வாரோட என்ன ஆகுது அப்படின்னா திப்பு சுல்தான் வந்து கொல்லப்படுறாரு. ஓகேங்களா, அந்த 4வது மைசூர் வாருக்கு அப்புறமா இவர் வந்து ஒரு கோட்டையை வந்து நிறுவுறாரு. எந்த பகுதி அப்படின்னா இந்த கொங்கு தேசத்துல வந்து ஒரு கோட்டை பகுதியை வந்து நிறுவுறாரு. இந்த கோட்டையில ஆங்கிலேயர்கள் உள்ள வரவே முடியல. இந்த கொங்கு தேசத்தை தாண்டி போகணும் அப்படின்னா இந்த கோட்டையில இருக்கக்கூடிய இந்த தீரன் சின்னமலையை வந்து இல்லாம பண்ணணும். ஓகேங்களா, அதுக்காக பல்வேறு வழிகள்ல வந்து முயற்சி செய்யறாங்க, பல்வேறு திட்டங்கள் வந்து தீர்க்கிறாங்க. கடைசியில 1805 என்ன பண்றாங்க அப்படின்னா கோட்டையினுடைய உச்சியில நம்மளுடைய தீரன் சின்னமலையை வந்து தூக்கிலிடுறாங்க. ஓகேங்களா, சோ இந்த வரலாறு எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது இங்கேயுமே வந்து துரோகம் தான் இருக்கு. கூடவே வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா காட்டி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அதனால தீரன் சின்னமலையும் வந்து தூக்கிலிடப்படுறாங்க. இப்ப தென்னிந்திய வரலாறுல கடைசி பகுதியா பார்க்கக்கூடியது 1806 நடக்கக்கூடிய பெரும் கலகம் சொல்லலாம், இல்லைன்னா வேலூர் கிளர்ச்சின்னு நம்ம சொல்லலாம். வேலூர் கிளர்ச்சினா வேற எதுவும் இல்லைங்க, வேலூர் கோட்டை இருக்கு இல்லையா, வேலூர் ஜெயில் தான். அங்க வந்து ஒரு கிளர்ச்சி வந்து நடக்குது. அப்ப வேலூர் கோட்டையில வந்து என்னென்னலாம் இருக்குன்றத நம்ம வந்து பார்த்தாகணும். 1799 மைசூர் வார் வந்து முடிவுக்கு வருது. ஓகேங்களா, 4ஆம் மைசூர் வார் வந்து முடிவுக்கு வருது. மைசூர் வார் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த திப்பு சுல்தானுடைய வாரிசுகள்லாம் இருக்காங்க இல்லையா, 12 பசங்க இருப்பாங்க. அந்த வாரிசுகள் எல்லாரையுமே எங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுறாங்க அப்படின்னா வேலூர் கோட்டையில வந்து போடுறாங்க. ஓகேங்களா, அப்ப வேலூர் கோட்டையில இருக்காங்க. 1800 1801 திருச்சிராப்பள்ளி பிரகடனம் சொல்லிட்டு மருது சகோதரர்கள் எல்லா பாளையக்காரர்களையும் ஒருங்கிணைச்சாங்க. அதான் தென்னிந்திய விடுதலை போர்னு சொல்றோம். அப்ப அந்த தென்னிந்திய விடுதலை போர்ல இந்த மருது சகோதரர்கள் நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சகோதரர் எல்லாரையும் வந்து தூக்குல போட்டாங்க. இதையும் மீறி சில பாளையக்காரர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா கிளர்ச்சியில, அந்த பாளையக்காரர்கள் அடங்க மறுக்கக்கூடிய அத்தனை பாளையக்காரர்களையும் அரசு பண்ணி எங்க போடுறாங்க அப்படின்னா வேலூர் கோட்டையில போடுறாங்க. ஓகேங்களா, 1800 1801 இந்த காலகட்டங்கள்ல கிளர்ச்சியில ஈடுபட்ட அத்தனை பாளையக்காரர்களும் எங்க இருக்காங்க, வேலூர் கோட்டையில வந்து இருக்காங்க. திப்பு சுல்தானுடைய வாரிசுகள் எங்க இருக்காங்க, வேலூர் கோட்டையில இருக்காங்க. அப்ப உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒரு அரச வம்சத்தை சார்ந்த மக்கள் தான் உள்ளுக்குள்ள கைதிகளா வந்து இருக்காங்க. இதே காலகட்டத்துல 1805 ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வந்து வந்திருக்கும். ஓகேங்களா, நம்மளுடைய மாகாணத்துல மிகப்பெரிய பஞ்சம் வந்திருக்கும். அந்த பஞ்சத்தை வந்து எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா மக்கள் எல்லாருமே வந்து ஊர்ந்துகிட்டு போகிறாங்க, எழுந்து நிப்பாட்டி நிக்க கூட வந்து தெம்பில்லாத ஒரு சூழல் வந்து இருக்கு. அப்ப மக்களுடைய பெருங்கோபம் வந்து யார் மேல இருக்கு அப்படின்னா நம்மள ரூல் பண்ணக்கூடிய ஆங்கிலேயர்கள் மேல வந்து இருக்கு. ஓகேங்களா, அப்ப இது எல்லாமே வந்து இந்த கிளர்ச்சிக்கான காரணங்கள். இது எல்லாமே வந்து இந்த கிளர்ச்சிக்கான காரணங்கள். இப்ப அந்த கோட்டையில வேலை செய்யக்கூடிய 80% தொழிலாளர்கள் யாரு, 80% போலீஸ் வந்து யாரு அப்படின்னா மண்ணின் மைந்தர்கள், நம்மளுடைய தமிழ்நாட்டுக்காரர்கள் தான் வந்து என்ன பண்றாங்க, வேலை செய்யறாங்க. மீதி 20% யார் வேலை செய்யறாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வேலை செய்யறாங்க. ஆங்கிலேயர்களை ஒப்பிட பார்க்கும் பொழுது நம்ம தமிழ் சோல்ஜருக்கு சேலரி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது ப்ரொமோஷனுடைய லெவல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த 80% மக்களுமே வந்து விவசாயத்தை பூர்வீக குடிகளா இருக்கக்கூடிய மக்கள் தான். அப்ப தனக்கு வரக்கூடிய வருமானத்தையும் அடுத்த லெவல் என்ன பண்றாங்க, விவசாயத்துலதான் வந்து முதலீடு செய்யறாங்க. அப்ப வேலை செய்யறது ஆங்கிலேயர்களுக்கு கீழே வேலை செய்யறாங்க. அதே ஆங்கிலேயர்கள் எந்த அளவு கொடுமையா நடந்துக்கிறாங்கன்றத ஒரு பொதுமக்களா வந்து அவங்க வந்து உணர்றாங்க. ஏன்னா பஞ்சம் வருது இல்லையா, அந்த பஞ்சத்தையும் வந்து உணர்ந்து பாக்குறாங்க. இதையும் தாண்டி மத காரணங்கள் நிறைய இருக்கு. இப்ப இங்க இந்துக்களும் நிறைய இருக்காங்க, இஸ்லாமிய மக்களும் வந்து நிறைய இருக்காங்க. இப்ப ஆங்கிலேயர்கள் என்ன சட்டத்தை வந்து கொண்டுட்டு வராங்க அப்படின்னா தாடியை வந்து ஒழுங்கா வந்து ட்ரிம் பண்ணி சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதையும் தாண்டி அவங்க வந்து ஒரு புது யூனிஃபார்ம் கொண்டுட்டு வராங்க. அந்த யூனிஃபார்ம்ல மத அடையாளங்கள் வந்து நிறைய இருக்கு. குறிப்பா வந்து கிறிஸ்துவ மத அடையாளங்கள் வந்து நிறைய இருக்கு. ஓகேங்களா, ஒரு தொப்பியை வந்து கொண்டுட்டு வராங்க. அந்த தொப்பியை முழுக்கவே வந்து ஒரு விலங்குடைய தோலால வந்து செய்யறாங்க. ஓகேங்களா, எந்த தோல் அப்படின்னா பண்டியுடைய தோல்னு சொல்றாங்க, பண்டியுடைய தோல் அல்லது பசுவுடைய கொழுப்புன்னு சொல்றாங்க. அப்ப இது எல்லாமே மத உணர்வை வந்து புண்படுத்துற மாதிரி இருக்கு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம ப்ரொமோஷன் வந்து கரெக்டா இல்ல, சேலரி வந்து கரெக்டா இல்ல. சோ இது எல்லா ரீசனுமே ஒரு கட்டத்துல வந்து வெடிக்குது. ஓகேங்களா, அப்ப நம்மள பாருங்க 80% நம்ம தான் இருக்கும், நமக்கு எதுவுமே வந்து ப்ராப்பரா கிடைக்கல. 20% வெள்ளையர்களுக்கு வந்து எல்லாமே வந்து ப்ராப்பரா கிடைக்குது. கண்டிப்பா வந்து ஒரு கிளர்ச்சி நடக்கணும். ஓகேங்களா, கண்டிப்பா இதை வந்து எதிர்த்து கேட்கணும். அப்ப எதிர்த்து கேட்கும் பொழுது நம்ம மாட்டிக்கிட்டோம்னா என்னப்பா பண்ணுவோம், இல்லப்பா உள்ள யாரு இருக்கா,
திப்பு சுல்தானுடைய வாரிசுங்க இருக்காங்க, உள்ள வேற யாரு இருக்கா, பாளையக்கார அரசர்கள் இருக்காங்க. நம்ம எதிர்த்து கேட்கும்போது இவங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த தைரியத்துல என்ன பண்றாங்கன்னா நம்ம சோல்ஜர், அந்த 80% சோல்ஜர் ஒத்துமையோட சேர்ந்து என்ன பண்றாங்க, ஆங்கிலேயருக்கு எதிராக அந்த கோட்டையில வந்து ஒரு கிளர்ச்சி நடத்துறாங்க. இதுதான் 1806 வேலூர் கிளர்ச்சி நம்ம சொல்றோம். ஓகேங்களா? என்ன பண்றாங்க அப்படின்னா பார்க்கக்கூடிய அத்தனை வெள்ளையர்களையும் வந்து சுட்டு கொள்றாங்க. ஓகேங்களா? மொத்தமா வந்து ஒரு 12 உயர் அதிகாரிகளை வந்து சுட்டு கொள்றதா வந்து தகவல் வந்து சொல்றாங்க. அதுல முக்கியமா 2 அதிகாரிகள் வந்து யார் அப்படின்னா ஆங்கிலேயர்களுடைய அரசுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய படையினுடைய படை தளபதிகளா வந்து இருக்காங்க. ஓகேங்களா? லெப்டினன்ட் எல்லி, லெப்டினன்ட் பாஹாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பாக்குற எல்லா அதிகாரியும் வந்து சுட்டுக் கொள்றாங்க. இந்த சத்தத்தை கேட்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இந்த தகவலை வந்து அனுப்புறாரு. யாருக்காக, யார்கிட்ட இந்த தகவலை அனுப்புறாருன்னு நம்ம பார்க்கும்பொழுது ஜில்லஸ்பி. ஓகேங்களா? ஜில்லஸ்பி எங்க இருக்காரு அப்படின்னா ஆற்காடுல இருக்காரு. ஓகேங்களா? ஆற்காடுல இருக்காரு. இப்ப 1801 இருக்கு இல்லையா, 1801ல தென்னிந்திய கிளர்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு கிளர்ச்சியை வந்து அடக்கிட்டாங்க இல்லையா. அடக்கி முடிச்சதுக்கு அப்புறமா ஆற்காடு நவாப்போட ஒரு ட்ரீட்டி சைன் பண்றாங்க. என்ன ட்ரீட்டி அப்படின்னா இனிமே தமிழ்நாட்டுல பாளையக்காரர் மெத்தடுன்ற ஒரு மெத்தட் இருக்காது. பாளையக்காரர்கள் கிட்ட இருந்து வரி வசூல் வாங்கக்கூடிய உரிமை வந்து ஆற்காடு நவாப்புக்கு இனிமே இல்ல. ஆற்காடு நவாப்ன்ற ஒரு ஃபேமிலின்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு சோசியல் ஃபேமிலியா மட்டும்தான் இருக்கும். அது ஆண்ட பரம்பரையா இனிமே வந்து இருக்காது. இனிமே உங்களுக்கு எந்த பவருமே இருக்காது. அப்ப தமிழ்நாட்டுல பாளையக்காரர் மெத்தடியே வந்து 1801 முழுவதுமா வந்து என்ன பண்றாங்க, ஒழிக்கக்கூடிய அந்த ட்ரீட்டியா இருக்கு. இப்ப அந்த ஆற்காடு கோட்டையில வந்து யாரு இருக்கா அப்படின்னா ஆங்கிலேய தளபதி இருக்காரு. யாரு? ஜில்லஸ்பி. ஜில்லஸ்பிக்கு தகவல் போகுது 1806 இங்க வந்து பெரும் கிளர்ச்சி வந்து நடந்துட்டு இருக்கு, உடனடியா படையை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு தகவல் போகுது. இவர் என்ன பண்றாரு, தான் கிட்ட இருக்கக்கூடிய குதிரைப்படை அதோட சேர்த்து கணக்கில் அடங்காத பீரங்கியை வந்து கொண்டுட்டு வந்து நிப்பாட்டுறாரு. ஓகேங்களா? பீரங்கியை கொண்டுட்டு வந்து நிப்பாட்டி என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கோட்டையை உடைச்சு முழுக்க பீரங்கியால வந்து தாக்குறாங்க. ஓகேங்களா? அங்க இருக்கக்கூடிய அத்தனை இந்திய வீரர்களுமே வந்து என்ன பண்றாங்க, கொல்லப்படுறாங்க. நேரில பார்த்த சாட்சிகள் எல்லாம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு 800 வீரர்களை பிணமா பார்த்தோம்பா. ஓகேங்களா? அந்த பீரங்கி தாக்குதல் முடிஞ்சதுக்கு அப்புறமா 800 வீரர்கள், 800 பேரை வந்து நாங்க பிணமா பாக்குறோம். கை வேற, கால் வேற, உடம்பு வேற, பிணங்களை வந்து அடையாளமே வந்து பார்க்க முடியல. இதை விட என்னன்னா உசுருக்கு பயந்து ஓடுறான் இல்லையா நம்ம சோல்ஜர், உசுருக்கு பயந்து ஓடுறான் இல்லையா, அவன் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பீரங்கியோட வாயில வச்சு கட்டி வச்சு அடிக்கிறாங்க, துப்பாக்கி வச்சு சுடுறாங்க. பல பேர் பார்க்க முடியும் தலையை வந்து வெட்டுறாங்க. மிக கொடூரமான ஒரு தண்டனையை வந்து கொடுக்குறாங்க. யாரு கொடுக்குறாங்க அப்படின்னா ஜில்லஸ்பி வந்து கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்து 1806 கழகத்தை வந்து அடக்குறாங்க. சரி, இந்த கழகமும் வந்து வெற்றி அடைந்ததுதான் கேட்டா முழுக்க தோல்விதான். ஓகேங்களா? தென்னிந்திய கிளர்ச்சின்னு சொல்லிட்டு 1801 நடந்த அந்த கிளர்ச்சியும் வந்து தோல்விதான். இந்த 806 வேலூர் கோட்டையில நடந்த இந்த கிளர்ச்சியும் வந்து தோல்விதான். எதனால தோல்வி? கோஆர்டினேஷன் இல்ல. ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம், எந்த ஒரு கோஆர்டினேஷன் இல்ல. தலைவன் இல்லாத படையும் நோக்கம் இல்லாத கிளர்ச்சியும் சிதறடையும். ஓகேங்களா? இங்க நோக்கம் வந்து குறிப்பிட்ட அளவு இருக்கான்னு கேட்டா நல்ல எண்ணங்கள் தான் இருக்க ஒழிய நோக்கம் ரொம்ப வந்து ஃப்ரேம் பண்ணி இல்ல. ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்குள்ள நோக்கம் இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த கிளர்ச்சிக்கு தலைவன்னு சொல்லிட்டு யாருமே இல்ல. அதனால இந்த கிளர்ச்சியும் வந்து என்ன பண்றாங்க, ஒதுக்கப்படுது. ஓகேங்களா? அடக்கி ஒடுக்கிடுறாங்க. இந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கின தளபதிக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 7000 பக்கோட்டான்றது அந்த காலத்துல இருக்கக்கூடிய தங்க நாணயம். ஓகேங்களா? அந்த தங்க நாணயத்தை வந்து பிரைஸா கொடுக்குறாங்க. இந்த கிளர்ச்சிக்கு காரணமா வந்து ஆளுநர்கள் வந்து இருப்பாங்க இல்லையா, அந்த ஆளுநர் யார் அப்படின்னா தளபதி கிராடர், தென் உதவி தளபதியா இருக்கக்கூடிய அக்னியு. ஓகேங்களா? இந்த அக்னியு கொண்டு வந்த தொப்பிக்கு தான் அக்னியு தொப்பின்னு சொல்லுவோம். அந்த தொப்பில தான் வந்து கொழுப்பெல்லாம் இருந்திருக்கு. அப்ப இவரை என்ன பண்றாங்க அப்படின்னா அக்னியு, கிராடர், ஆளுநர் வில்லியம் பெண்டிங், இவங்க 3 பேரையுமே வந்து சஸ்பெண்ட் பண்ணி நாட்டை விட்டு அனுப்புறாங்க. யாரு? ஆங்கிலேயர்கள். இது போல ஒரு கிளர்ச்சியே வந்து நடக்க கூடாதுன்றதுக்காக அத்தனையும் பண்றாங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுது 1750 ஆரம்பிச்சு 1806 வரையும் தமிழ்நாட்டுல தொடக்க காலத்துல ஆங்கிலேயருக்கு எதிராக நடக்கக்கூடிய கிளர்ச்சிகள் எல்லாம் பாக்குறோம். இது எல்லாமே விடுதலை போரான்னு கேட்டா கண்டிப்பா இதுல வந்து தனிப்பட்ட ஒரு உரிமை தான் வந்து இருக்கு. ஓகேங்களா? என் நாடு கப்பம் கட்ட சொல்றாங்க, அதனால நான் போராடுறேன். ஒட்டுமொத்த இந்தியான்ற ஒரு நாடே வந்து அப்போ வந்து உருவாகவே இல்லை. ஓகேங்களா? இதை இன்னொரு விதத்துல நம்ம பார்க்கும்பொழுது வரலாறு தான் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கு. ஓகேங்களா? மராத்தியர்கள்ல வீர சிவாஜியை வந்து ஜெய்சிங்கை வச்சுதான் வந்து முகலாய மன்னன் வந்து தோக்கடிக்கிறான். ஓகேங்களா? அப்சல் கானும் ஜெயிஸ்ட் கானால ஒண்ணுமே பண்ண முடியல. அப்போ ஒரு ஹிந்து மன்னனை வச்சுதான் வந்து தோக்கடிக்கிறாங்க. பாமனி கிங்டம்ல தேவராயா 2 ஒன்று என்ன பண்றாரு அப்படின்னா பாமனி கிங்டமுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த விஜயநகர பேரரசுல தேவராய 2 என்ன பண்றாரு, பாமனி கிங்டம் தோக்கடிக்க தன்னுடைய படையில என்ன பண்றாரு, முஸ்லிம் வீரர்களை வந்து சேர்க்கிறாங்க. இந்த வரலாற்று பார்வையில ஒரு இஸ்லாமியனை தோக்கடிக்க ஒரு இஸ்லாமியனை தான் படையில வந்து சேர்க்கிறாங்க. ஒரு ஹிந்து ராஜாவை தோக்கடிக்க ஒரு ஹிந்து ராஜாவை தான் வந்து அனுப்புறாங்க. ஓகேங்களா? இதே கண்ணோட்டத்தை ஆங்கிலேயர்கள் வந்து கையில் எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்க நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? முதல்ல என்ன பண்றோம், முதல்ல கிளர்ச்சிக்கு வந்து தயாரான ஒரு மன்னனை வந்து
ஒரு தமிழனை வச்சுதான் அடிக்கிறாங்க. யாரு? யூசுப் கானை வச்சுதான் அடிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ அதே பிரித்தாளும் சூழ்ச்சியை வந்து இங்க கொண்டுட்டு வராங்க. தமிழனை வச்சு அடிக்கிறாங்க, இந்தியனை வச்சு அடிக்கிறாங்க. ஓகேங்களா? இங்க எல்லாருக்கும் இடையில ஒற்றுமை இல்ல, நோக்கம் இல்ல, குறிக்கோள் இல்ல. இந்தியான்ற ஒரு தேச உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா இனிமேதான் வர ஆரம்பிக்க போகுது. அதெல்லாமே அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். இதுல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் ரொம்ப தெளிவா இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு பாளையக்காரர்கள் எந்தெந்த தேசத்தை வந்து ஆண்டாங்க, இதை பேசிக்கா வந்து பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். அந்த பாளையக்காரர்களுடைய தளபதியை பேஸ் பண்ணி வந்து கொஸ்டின் கேட்கலாம். அந்த பாளையக்காரர்களுக்கு எதிராக நடந்த போர்களை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். பட் போரை பேஸ் பண்ணி கேட்கக்கூடிய கொஸ்டின் ரொம்ப ஹை லெவலா இருக்கும். 1806 நடந்த இந்த கிளர்ச்சி எந்த கோட்டையில நடந்தது, இது போல பேசிக்கான கொஸ்டின் தான் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த கிளர்ச்சிக்கான காரணத்தை பேஸ் பண்ணி மேபி வந்து கொஸ்டின் வந்து கேட்கலாம். ரொம்ப எளிமையா தான் வந்து கொஸ்டின் கேட்க போறாங்க. இந்த கதையை கேளுங்க, ஒரு வாட்டி வந்து ஜஸ்ட் வந்து புக்கை வந்து ரீட் பண்ணுங்க. இதுவே வந்து அதிகபட்சமா வந்து இருக்கும்ன்றத நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தடுத்த கிளாஸ்ல இந்த இந்திய விடுதலை போராட்டத்துல தமிழ் வீரர்களுடைய பங்கை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஐஎன்சியை வந்து பேஸ் பண்ணி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வீரர்கள் வந்து எப்படி எல்லாம் போராடினாங்கன்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? கண்டினியூஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட்.